சரி. ஆட்கள் வந்துட்டாங்க. கட்டி ஆவணே. ரைட். நாங்க தொடங்குறோம். சரி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ஆம். சரி. இன்றைக்கு நாங்க அநேகமாக நாங்க பேசுற பயிற்சிகளுக்கு தான் நாங்க இடம் கொடுக்கிறது. அதாவது කතා කරන දේවල්වලට තමයි අද පොඩ්ඩක් වැඩිපුර අවස්ථාව දෙන්නේ. அதாவது உங்களுக்கு தனியாக தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். தனியமா உங்களுடைய கருத்துக்களை අදහස් வெளிப்படுத்துறதுக்கு පිට කරන්නට නැත්නම් අදහස් ඉදිරිපත් කරන්නට ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்னா அவஸ்தாවක් දෙනවා. சரியா? அப்ப தமிழ்ல, சிங்களத்தில் இல்ல, தமிழ்ல. சரியா? என்னன்னு சொன்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு கிடைச்ச மறக்காத ஒரு அனுபவம், අමතක නොකළ හැකි අත්දැකීමක්, அதை பத்தி நீங்க தமிழ்ல சொல்லணும். சரியா? சில ஆட்களுக்கு அது இலகுவா இருக்கலாம். ஆனா இந்த ஒரு சில ஆட்களுக்கு அது கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கலாம். සමහර අයට ඒක ලේසි වෙන්න පුළුවන්. තව සමහර කෙනෙකුට ඒක අමාරු වෙන්න පුළුවන් නේ. அது பரவாயில்ல. தனக்கு முடிஞ்ச அளவு, තමන්ට පුළුවන් විදිහට தனக்கு முடிஞ்ச அளவு பேசலாம். அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு நாங்க உதவு பண்றோம். சரியா? நாங்க உதவுறோம். ஆனா உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். நான் ஒரு டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள நீங்க கொஞ்சம் தயாராகி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க சொல்லலாம். சரியா? பொடிகளாවක් දෙනවා ප්‍රපයා වෙන්න. තයාරාහි පුරුදු මේ ප්‍රපයා වෙලා නේද? සූදානම් වෙලා ඒකට ඉදිරිපත් කිරීම කරන්න පුළුවන් නේද? ஒரு உதாரணம் நான் சொல்றேன். என்னுடைய ஒரு அனுபவம் நான் சொல்றேன். அது நீங்க கொஞ்சம் கேட்டுக்கொண்டிருந்து ஒரு ஐடியா எடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்க உங்களுடைய அந்த அனுபவங்களை வெளிப்படுத்தலாம். சரியா? நான் சொல்றேன் என்னுடைய உண்மையான ஒரு அனுபவம் ஒன்று. මගේ අත්දැකීමක්. அப்ப எனக்கு ஒரு 15 வயசு. එතකොට මට අවුරුදු 15යි. அப்ப எனக்கு ஒரு 15 வயசு. அந்த 15 வயசுல ஆகஸ்ட் மாதத்துல எங்களுக்கு லீவ் கிடைச்சிச்சு. ஸ்கூல் லீவ் கிடைச்சிச்சு. ஆகஸ்ட் மாசே லீவ் ஹம்புனா அப்பட. அப்ப நாங்க என்ன செய்யறதுன்னு சொன்னா, எங்களுக்கு ஒரு ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார், குருவரை கிட்டியா. அவர் அந்த அதுக்கு என்ன சொல்றது, பாத யாத்திரா, சிங்களத்துல சொல்றது பாத யாத்திரான்னு சொல்றாங்க. இந்த பாத யாத்திரா என்று ஒன்று இருக்குது. ஒரு விஷயம் நடக்குது. ஒவ்வொரு வருஷமா அது நடக்குது. நம்ம அவருத்துக்கு மிக சித்த வேணுமா. அதுக்கு அநேகமான பேர் தமிழ் ஆக்கள் தான் அதுல போறாங்க. ஏகே குடதினி கியன்னி திமலாய அநேகமான பேர் குடதினி தமிழ் ஆக்கள் தான் போறாங்க. திமலை கட்டி தான் யான்னி. ஆனா சிங்களாக்கள் ஒரு சில மக்கள் மட்டும்தான் போறாங்க. தாம அடுப்பிரி சக்தமாய் சிங்களாய் யான்னி. அப்ப யுத்தமும் நடக்கிற காலம். එතකොට යුද්ධ තියෙන කාලේ யுத்தமும் நடக்குது. ஆனா அந்த பயணத்துக்குள்ள சிங்களாக்களும் தமிழாக்களும் மற்றது அநேகமான பேர் தமிழாக்கள் தான். கொடதனிக் திமிலாய் தமிழ்.
அவங்களுக்குள்ள சில என்னது எல்டிடி ஆக்களும் போறாங்க வணங்குறதுக்கு, கடவுளை வணங்குறதுக்கு, கதிரகாமத்துக்கு எல்டிடி கட்டியா தினமா கத்திரகாம தேவிய வந்தின்னு. ஆனா அது வந்து அவங்க யூனிஃபார்ம்ல இல்ல, சாதாரண மனிதர்கள் மாதிரி அந்த காலத்துல போறாங்க. சில ஆட்கள் போறாங்க. கண்டுபிடிக்க இயலாது. ஹொයාගන්න කවුද සාමාන්‍ය ජනතාව යාලා කවුද කියලා එහෙම හොයාගන්න. சாதாரண மக்கள், சாமானிய ஜனதாவ அனைவரும். அப்ப நானும் அந்த காலத்துல அப்ப வந்து ஒரு 1998 மாதிரி இருக்கு. அந்த மாதிரிதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. 1998ல 8ஓ 7ஓ எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. හරියට මතක නෑ. 7ඕ 8ඕ எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. 7ද 8ද කියලා මට හරියට මතක නෑ. 1997 හරි 8 හරி. அப்ப நாங்க என்ன செஞ்சதுன்னா, நாங்க முதல்ல எங்க பானம் என்று ஒரு கிராமம் ஒன்று இருக்குது. அது வந்து அம்பார தாண்டி போயிட்டு சேம்பலாண்டு என்று இருக்குது. சேம்பலாண்டு தாண்டி பகுக்கர்ல. அதுக்கு பிறகு பொத்துவில் இருக்குது. பொத்துவில் நகரத்தை தாண்டி நகரி பகுக்கர்ல நாங்க வந்து எங்க பானமைக்கு போனோம். பானமைக்கு பானமையில ஒரு இரவு நாங்க அங்க நின்று அப்பி இந்தல அடுத்த நாள் மத்தியானம் அனித் தவசு மத்தியானம் நாங்க பயணம் தொடங்கினோம். கவனப்பட்டாங்க. அங்க இருந்து ஒரு ஆலயம் ஒன்று இருந்தது. ஆலயம் ஒன்று இருந்தது. பானம கிட்ட இந்த பானம கிராமத்துல எல்லைக்கு என்ன சீமாவே அந்த எல்லையில ஒரு தேவாலயம் இருந்தது. அந்த தேவாலயத்துக்கு போயிட்டு வணங்கிட்டு தான் நாங்க பயணம் தொடங்கினோம். அதுக்கு பிறகு ஒரு பின்னேரம் 4 மணி 5 மணிக்கு போல நாங்க வந்து ஒக்கந்த தேவாலயம் இருக்குது. ஒரு ஆலயம் உண்டு. அந்த ஒக்கந்த தேவாலயத்துக்கு நாங்க போனோம். இந்த ஆலயத்துக்கு நாங்க போனோம். போயிட்டு அங்க கொஞ்சம் சுத்தி பார்த்து அவிதில வரல சுத்தி பார்த்து பிறகு அந்த தேவாலயத்துக்கிட்ட வந்து, அந்த காலத்துல வந்து வசதிகள் எல்லாம் குறைவு. பாசுகான் ஹரியாடுய் அந்த தேவாலயம் வரையும் நாங்க வந்து டிராக்டர்ல தான் போனோம். பானமையிலிருந்து டிராக்டர்ல தான் போனோம். அதை விட நல்ல வாகனங்கள் எல்லாம் போக இயலாது. அவ்வளவு பாதைகள் எல்லாம் சரியில்லை. டிராக்டர்ல போயிட்டு அங்க நாங்க நின்று பூசை எல்லாம் செஞ்சு பூஜா குமுக்கரெல்லாம் பிறகு நாங்க வந்து படுத்தது வந்து இந்த தூங்கினது வந்து சும்மா மணல்ல இந்த நிலத்துலதான் படுத்தோம். விமத்தமா இதாகத்து காட்டு மத்தியில அது வந்து ஒரு பெரிய காட்டுக்கு மத்தியில கிளைமது. ஆனா நிலத்துலதான் நாங்க படுத்தோம். விமத்தமா இதாகத்து என்னமோ இந்த இதுகள் போட்டு சும்மா நிலத்துல நிக்காங்க அப்படி விவதால சும்மா நிலத்துல படுத்தோம். இதாகத்த மணல்ல வெள்ளி. அடுத்த நாள் காலையில எழும்பி சமையல் எல்லாம் ஒரு கிழமையா நாங்க போறதுக்கு முன்னம் ஒரு கிழமையா மாமிசம் எல்லாம் சாப்பிடுறது நிப்பாட்டுட்டு தான் போகணும். மாமிசம் மஸ்மாலு கணேக நவத்தல තමයි යන්න ඕන. සතියක්වත් අඩුම ගානේ ඉන්න ඕනේ කියලා තමයි කියන්නේ. அப்படி நாங்க செஞ்சோம். அப்ப කරා. அந்த ஆசிரியர் வந்துட்டார் எங்களோட. நாங்க வந்து ஃப்ரெண்டாக்கள் ஒரு
8 9 பேர் மட்டும் இருந்தாங்க. 8 ದಿನಕ್ಕೆ 9 ದಿನಕ್ಕೆ ಹಿಟ್ಟಿಯ ಟೀಮ್ ಒಕ್ಕಮ. நாங்க வந்து எல்லாரும் சிங்கள ஆக்கள் தான், மற்ற ஆக்கள் எல்லாரும் தமிழ் தான். அந்த காலத்துல உண்மையில எனக்கு தமிழே தெரியாது. அந்த காலத்துல எனக்கு தமிழே தெரியாது. ఏ కాలమే దేవర దాన్నివనే. ஆனா எனக்கு ஆங்கிலம் புரிஞ்சது. நமக்கு மற்ற இங்கிலீஷ் தான் வயசு. தமிழ் ஆக்களோட வந்து நான் கதைச்சேன். திமலாயத்துக்கு கதை ஆக்குறேன். அப்போ அவங்களோட நான் ஆங்கிலத்துல தான் நாங்க கதைச்சோம். இங்கிலீஷ் தான் கதை ஆக்குறேன். ஆனா அந்த வயசுல எனக்கு ஆங்கிலம் நல்லா புரிஞ்சுது. ஆங்கிலம் வந்து எனக்கு வருது, தானாக வருது. அதாவது ஆங்கில வகுப்புகளுக்கு போயிட்டு எனக்கு பேச்சு எல்லாம் வருது அந்த காலத்துல. இங்கிலீஷ் மட்டும் கத்தாவையும் புழுவாங்க இந்த அவசர. 15 வயசுல இருந்தாலும் எனக்கு நல்ல இந்த மக்களோட பேசுற மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஆங்கிலம் வருது. கட்டியத்தை கதாகரன் மட்டும் மட்டும் இங்கிலீஷ் ஏனோ அந்த புழுவாங்க கால. அப்ப நான் ஆங்கிலத்துல அவங்களோட பேசி பழகிட்டேன். அவங்களோட உணர்வுகள் எல்லாம் புரிஞ்சிட்டேன். ஆனா எனக்கு தமிழ் மட்டும் தெரியாது. விமல பே விமல பாஷா வித்திரம் பே விமல தமிழ் மட்டும் தெரியாது. விமல பாஷா பே. அப்ப அவங்களோட வந்து நாங்க 3 நாட்கள் ஒரு நாள் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நாங்க போயிட்டோம். ஆனா தமிழாக்கள் அப்படி போக மாட்டாங்க. தமிழாக்கள் வந்து வயசான ஆக்கள் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு நாளுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் அவங்க போறாங்க. தவசர கிலோமீட்டர் திக்கத்துணையாங்க. வாக வயசான ஆக்கள் பாவம். அவங்க வந்து கடவுளை நம்பி கடவுளை வணங்குறதுக்கு இந்த காட்டுக்கு மத்தியில போறாங்க. திவ்ய விசுவாசங்கள்ல திவ்ய வந்து கிளம்பிங்க. ஒரு நாளுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு அதுக்கு பிறகு அவங்க நிக்கிறாங்க. இருவசையால நவத்தினோம். காட்டுக்கு மத்தியில ஒரு 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 இடமும் இல்லை, ஒரு வசதியும் இல்லை. சாப்பாடு எல்லாம் கட்டி கொண்டு அவங்க போறாங்க. கேம இவமே கோபம் ஏனோ பிறகு சில சமயம் எனக்கு ஞாபகம் இருக்கு. சமஹார விளையாட்டு மட்ட மாட்டக்காய் கடும் மழை வந்தது. அத வெகி ஆவா அந்த மழையிலே நனைஞ்சு கொண்டு அப்படியே போறாங்க ஆக்கள். நிக்கிறது இல்லை. நவத்தின்னேன் தெமீகனேனோ. பிறகு சில இடங்கள் இருக்குது அந்த பாதை இல்லை, பாதை தெரியாது. சமஹார தங்கத்தின பார பேன்னே. அதாவது சில இடங்கள்ல வந்து ஒரு தண்ணில தான் போகணும். சில இடங்கள்ல பாதை வந்து தண்ணில தான் பாதை இருக்குது. வத்துரத்தமா பாறை தேர்ல முதல்ல இருக்குமோ என்னமோ கவனிக்கிறது இல்லை. எதுவும் கவனிக்கிறது இல்லை. கிம்புள்ள இன்னதான் நம்ம நாங்க சத்த பக்கத்து கண்ணங்கன்னு நாங்க அதுக்குள்ள நாங்க போனோம். சில இடங்கள்ல எனக்கு ஞாபகம் இருக்குது. சமஹாரத்தங்களை மட்டும் மத்தக்காய் என்னுடைய இந்த கழுத்துக்கு மேல வெள்ளட்ட துடி கழுத்துக்கு மேல தண்ணி இருந்துச்சு. வெள்ளட்ட துடி மதுரை திப்பா அப்ப சின்ன வயசுல 15 வயசுல. ஆனா நாங்க போனோம் நமுத்தபிக்கியா போயிட்டு சில இடங்களுக்கு போகும்போது ஒரு தனி வெட்ட வெளி மட்டும் தெரிஞ்சிச்சு. தனிக்கிற பிட்டியா பித்தர பேன்னு இந்த ஒரு மைதானம் மாதிரி. அங்க போயிட்டு இந்த மைதானத்துக்குள்ள போயிட்டு அந்த வெட்ட வெளிக்கு போயிட்டு அடுத்த பாதை எங்க தான் தொடங்குறதுன்னு தெரியாது. ඊළඟට පාර කොතනින්ද පටන් ගන්න කියලා තේරෙන්නේ හොයාගන්න බෑ. அதாவது அந்த அளவுக்கு காட்டுக்குள்ள அந்த தெரிஞ்ச ஆட்கள் மட்டும்தான் அதுக்கு போயிட்டு போயிட்டு பழகின ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதுல இருந்து அந்த இடத்துல தான் மத்த பாதை தொடங்குறது அப்படின்னு சொல்லி මෙතරින් පිට්ටනියට බැස්සහම ඊළඟ පාර කොතනින්ද තියන්නේ කියලා පේන්නේ. කියන්නේ පාර කට්ටි ගොඩාක් ගිහිල්ලා නිසා අඩි පාරක්වත් එහෙම හරියට පේන්නේ නැහැ. පිට්ටනිය තනිකර තනකොළ පිට්ටනිය. ලොකු අක්කර ගානක තනකොළ පිට්ටනිය. අර ගිය කට්ටිය තමයි දන්නේ. ඊට කලින් ගිහිල්ලා පුරුදු කට්ටිය තමයි දන්නේ අතරින් තමයි පාර තියෙන්නේ කියලා ඒ තැන කියන. නැත්තම් තව කෙනෙකුට හොයාගන්න හරි ලොකු අපහසුතාවයකට ලක් වෙනවා. ලොකු ප්‍රදේශ විශාල ප්‍රදේශයක තනකොළ පිට්ටනිය. அப்ப அந்த காலத்துல வந்து அந்த பயணத்துல வந்து
நானும் நானும் ஒரு ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தவர். அவருக்கு என்னை விட வயசு குறைவு. ஏன் மற்றபடி வயசு எங்க அடுவிட்டிக்கா. ஆனா நாங்க 2 பேர் தான் முன்னால போனோம். அப்ப தினத்தම ඉස්සරහම ගියේ. ஆனா நாங்க தேடி தேடி போனோம். சில இடங்கள்ல தெரியாத இடங்கள்ல மத்தவங்கள வர நின்று அவங்கள்ட்ட கேட்டு போனோம். සමහර තැන්වල දන්නේ නැති තැන්වල අනිත් අයගෙන් එනකන් ඉඳලා වෙලා අහලා යනවා. නැත්නම් අපි තමයි பெருமுனை ගියේ. ஆசிரியரும் வாரார், பின்னால வாரார். குருவரே எத்தனை பஸ்ஸு. அப்ப போயிட்டு நாங்க எனக்கு ஞாபகம் இருக்கு. 2வது நாள் நாங்க போயிட்டு ஒரு 6, அதாவது மெனிக் கங்கை இருக்கு தானே, அதுல 6, அந்த 6 இருந்தாலும் ஒரு சுட்டு தண்ணியாவது அந்த ஆத்துல இல்ல. வத்துற பிந்துவக்கத் கங்கைனே வறட்சி வேலில. சரியா, தண்ணி இல்ல. ஆனா 6 மட்டும் இருக்குது. 6 இருக்குது, தண்ணி இல்ல. கங்கை தீரம் வத்துறனே. அப்ப நாங்க என்ன செஞ்சதுன்னா, ஒரு சில இடங்கள்ல இந்த குழிகள் இருக்குது, வளவா தீரம். அந்த குழிகள்ல முதலை இருக்குது. வளவல்ல கிம்புள்ளு இன்னும் மீனும் இருக்குது, முதலையும் இருக்குது. மாலு தின்னும், கிம்புள்ளு தின்னும். ஒரு நாள் நாங்க அங்க போயிட்டு இந்த ஆசிரியர் சொன்னவர், முதல்ல இருந்தா பயப்படாதீங்க, பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ஒரு இதுவும் நடக்காது, ஒரு தடையும் நடக்காது, ஒரு பிரச்சனையும் நடக்காது, பயப்படாம இருங்க அப்படின்னு சொன்னாங்க. சும்புளு ஹிட்டர் பயன்பா முக்குத் தென்னை அழகின் பயம் நக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நாங்க அன்றைக்கு இரவு, 2வது நாள் இரவு நாங்க அங்கதான் படுத்தோம். இத்தனை தான் இதாகத்து. இந்த மணல்ல தண்ணி ஓடுற ஆத்துல வத்துற கலன கங்கே தண்ணி இல்ல என்ன வத்துறனேனி. அதனால அந்த மணல் இருக்குது, வெள்ளை தீயனவா. அந்த மணல்ல தான் நாங்க அங்க தூங்கினோம். வெள்ளைத்தமா பின்னதாகத்து. கிட்டத்துல ஒரு குழி இருந்தது. லங்க வலக் திபுனா லொக்கு வல வத்துற வலக் திபுனா ஆத்துல கங்கே. ஆனா அந்த ஆத்துல அந்த குழியில நிறைய முதலைகள் இருந்தது. லொக்கு தொகையாக்கிட்டீங்க. முதலைன்னா கிம்புள்ளு வாங்கத்தானே 10-15 கிட்டியா, ஒரு 10-15 முதலைகள் இருந்தது. பிறகு நாங்க என்ன செஞ்சது இல்லை, ஒரு ஒரு பயமும் இல்லை. நாங்க நின்று அடுத்த காலையில நாங்க சாப்பாடு எல்லாம் செஞ்சுட்டு திரும்ப தொடங்கினோம். அன்றைக்கு பாதை அந்த ஆத்தங்கரையில தான் பாதை. 3வது நாள் ஆத்தங்கரையில தான் பாதை. கங்கையூரின் தமாய் பாரதீன். 3வது நாள் முழுக்க ஆத்தங்கரையில தான் போனது. சம்பூர்ணமா கங்கையூர் திகே தான் இங்கே போயிட்டு பெரிய சிரமம், லொக்கு சிரமயா. நாங்க போய்கொண்டிருக்கும் போது எனகமங் இன்ன கொட்ட ஆத்துல தண்ணி வந்தது. கங்கை வத்துராவா. அந்த தண்ணி நாங்க பார்த்து கொண்டிருக்கும் போது பல்லாக நின்ன கொட்ட தண்ணி வருது, அப்படி இல்லாம போகும். வத்துரேனவா எங்க பாரு நெத்தியிலேனோ. அதாவது அந்த மணலுக்குள்ள போகுது. வெளியேத்துட்டு வத்துருட்டு ஏனவா. சில இடங்கள்ல மீன் தண்ணியில அந்த தண்ணி இல்லாம போயிட்டு மீன் மட்டும் கொஞ்சம் மேல நடுங்குது, ஆடுது. மாலு நட்டனம் வெள்ள விடு வத்துருட்டிக்கு அவில்ல பாரு ஹிந்தில இல்ல மாலு நட்டனம். இன்னும் கொஞ்சம் நேரம் போனா அந்த தண்ணி வருது அங்கால. தவட்டி கக்கல கூட எத்தனை வத்துரேனுவா. ஆனா முன்னுக்கு அப்படி நடக்கும். ஏப்பத்தி அப்ப ஹெம்மினோ ஏன்னா வத்துரேனுவா ஹிந்தினுவா ටිකක් කලනකොට ඒ ටික පිරෙනවා. අර වැලිය ඇස්සට බී ගන්නවා වතුර. මාළු විතරක් සමහරවිට නිකන් ඒ වතුර ටික ඇවිල්ලා එකපාරට බීගෙන මාළු ටික විතරක් උඩ නටනවා. ආයෙ වතුර ආවම පස්සේ යාලට ෂේප්. அந்த மாதிரி
அப்படி நடந்தது. அதுக்கு பிறகு நாங்க கட்டகம்மு என்று இருக்குது, கட்டகம்முக்கு போயிட்டு அங்க வந்து அந்த ரெட் க்ராஸ் எல்லாம் இருக்கிறாங்க, ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த கால்கள் எல்லாம் வலிச்சா அவங்க வந்து மசாஜ் பண்றாங்க. ரெட் க்ராஸ்ல ரெட் ක්‍රොස් එක කට්ටිය ඇවිල්ලා කකුල් මසාජ් කරනවා, பாம் பூசுறாங்க, பாம் காணுமா. ඉන්ජරිස් இருந்தா அதுக்கு இந்த மருந்து கட்டுறாங்க. ඉන්ජරිස් තියෙනවා නම් ඒවට බෙහෙත් බඳිනවා, කියන්නේ බෙහෙත් දානවා. மருந்து கொடுக்குறாங்க, குடிக்கிறதுக்கு மருந்து எல்லாம் கொடுக்குறாங்க. டாக்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, நர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, மற்றது அந்த வாலண்டியர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. வாலண்டியர்ஸ் கட்டினோம். அன்றைக்கு வந்து நாங்க கொஞ்சம் சுகமா அங்க எங்களுக்கு வந்து அன்றைக்கு இரவு வந்து எங்களுக்கு கட்டில் எல்லாம் கிடைச்சது. கீப்பி குத்தப்பட்ட ஹம்புனா அங்க நல்லா தூங்கினோம். அங்க தூங்கிட்டு அடுத்த நாள் அப்படியே கதிர்காமத்துக்கு போயிட்டு கடவுள் எல்லாம் கும்பிட்டு தெய்வீக வந்தல கத்திரகாமட்டிக்கல தெய்வீக வந்தல கும்பிட்டு பூசை எல்லாம் செஞ்சுட்டு பூஜை கும்பிட்டுலாம். அதுக்கு பிறகு நாங்கள் ஹோட்டல் ஒன்று புக் பண்ணிட்டு இருந்தோம். ஹோட்டல்ல புக் இல்ல அங்க போயிட்டு நல்லா தூங்கினோம். நல்லா தூங்கினோம். முద్దట நிதாகத்தான் 2-3 நாள் கஷ்டப்பட்டு கஷ்டம்தானே. இன்றைக்கு நல்லா தூங்கிட்டு மத்த நாள் 10 மணிக்கு போலதான் நாங்க எலும்பினோம். ඊළඟ දවස් 10ට තමයි අපි ඇහැරුනේ. எலும்பிட்டு இந்த ஆத்துக்கு போயிட்டு நல்லா குளிச்சோம். மெனிக்காங்கிட்ட கீழே உத்தர நாளா குளிச்சுட்டு அதுக்கு பிறகு பின்னேரம் வந்து எங்களுக்கு வாகனம் வந்தது. வாகனம் புக் அல்லது வாகனையாவ. அதுக்கு பிறகு நாங்க ஊருக்கு வெளிக்கிட்டோம். அது வந்து என்னுடைய 15 வயசுல நடந்த ஒரு விஷயம். ஆனா அந்த சம்பவம் வந்து என்னுடைய மனசுல அப்படியே இதுவரைக்கும் நிக்குது, நின்று கொண்டிருக்குது. ஏ சித்திய அதை வெனக்காங் மகே ஹித்தே ரந்தில தீனா. சரியா, அதுதான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத நிகழ்வுன்னு சொன்னா ஆக ஒரு ஒரு சிறந்த சம்பவம் என்று சொல்லலாம். அதுல வந்து நாங்க நிறைய விஷயங்கள் கற்றோம். குடாக் தேவாலிக்கு கத்த தமிழ்நாக்களோட பழகினது வந்து எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது அங்கதான். මට දෙමළ කටයුත්ත ඇසෝසියේට් කරන්න හම්බ වෙච්ච ලොකුම අවස්ථාවක් තමයි ඒක. அது வரைக்கும் நாங்க பழகிட்டு இருந்தோம், அப்படி ஆசிரியர் කරලා තියෙනවා. ஆனா அவ்வளவு ஒரு நண்பர்களாக நாங்க வந்து கதைச்சு கொண்டு அவங்களோட வாழ்க்கை விஷயங்களை நாங்க பகிர்ந்து கொண்டு ජීවිතය අපි දේවල් ෂෙයා කරගෙන ඒවා අදහස් ඒවා මේවා හැමදේම ෂෙයා කරගෙන நாங்க வந்து அந்த கழிச்ச நாட்கள் வந்து எங்களுக்கு ஒரு அருமையான நாட்களாக இருந்தது. බොහොම මේ හරි සුන්දර දවස් ටිකක් වුණා ඒ දවස් ටික. காத்துக்குள்ள போயிட்டு அந்த அதுவும் வந்து ஒரு அட்வென்ச்சர் மாதிரி, ஏதாவது ஒரு வாழ்க்கையில எனக்கு கிடைத்த அது வரைக்கும் கிடைக்கில்லாத ஒரு 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 சம்பவங்கள் நிறைய நடந்தது. ජීවිතේ හම්බ වෙලා තිබුණ නැති ගොඩාක් දේවල් එතනදී එහෙම අත්දැකීම් ගොඩක් වින්දා. அந்த மாதிரியான சம்பவம் தான் என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் என்று சொல்றது. சரியா, ඒවගේ ටිකක් තමයි මගේ ජීවිතේ අමතක නොකළ හැකි කටයුතු කියලා කියන්න පුළුවන්. சரி, அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும். මේවගේ දේවල් සිද්ධ වෙලා ඇති. ஒரு பயணம் போயிட்டு இருக்கலாம், கமனா ගිහිල්ලා ඇති. இல்லாவிட்டால் ஒரு ஒரு பயங்கரமான விஷயங்கள் நடந்திருக்கலாம். භයානක දේවල් වෙලා ඇති සමහරවිට. சந்தோஷம் பெற்ற நாட்களாக இருக்கலாம். ගොඩාක් සතුටු වෙච්ච දවස් ඇති සමහරවිට. வெவ்வேறாக இருக்கலாம். වෙනස් වෙනස් විදිහට වෙලා තියෙන පුළුවන්. එක්කෙනාට අත්දැකීම් වෙනස් වෙන්න පුළුවන් නේ. ஆனா பரவாயில்ல, உங்களுக்கு முடிஞ்ச அளவு තමන්ට පුළුවන් විදිහට நான் உதவு பண்றேன், මම உதவு කරනවා. சீரியன තැන්වල මම உதவு කරනවා, பிரச்சனை இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில மறக்காத விஷயங்களை பத்தி நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு ஒரு 5 நிமிஷம் தாரேன்.
විනාඩි 5ක් දෙන්නම් පොඩියට මම කිව්වා වගේ පොඩි නිකන් මේ පටු සටහනක් නිකන් ගහගන්න සටහනක් ගහගන්න මම මේවා කියනවා කියලා පොඩි චූටි සටහනක් ගහගන්න කියන්නේ කියන ඔක්කොම ටික නෙවෙයි කියන කියන්න යන පොයින්ට්ස් ටික විතරක් මේවා කරගන්න හයිලයිට් කරගන්න ඒ කියන්නේ ලියා ගන්න මේ පොයින්ට්ස් හරිත මම කතා කරනවා කියලා හිතලා ලියාගෙන ඊට පස්සේ අපි කියන්නේ ප්‍රිපෙයාර් වෙන්න පොඩි කාලයක් දෙන්න මම විනාඩි 5ක් දෙන්න ඊට පස්සේ අපි එක එකන ප්‍රසන්ට් කරන්න පටන් ගමු ඔච්චර දිගට අවශ්‍ය නැහැ තමන්ට පුළුවන් විදිහට කතා කරන්න විනාඩි 5ද ප්‍රශ්නයක් නැහැ තමන්ට පුළුවන් විදිහට කතා කරන්න උත්සාහ කරන්න රයිට් ඕකේ හරි අන්තිම වර්ධින පුළුවන් කිසිම ප්‍රශ්නයක් නැහැ සහ ඒ අනාතරේ වාක්‍යයක් කියනවා ඊළඟ එක අහනවා වාක්‍යයක් කියනවා තව එකක් අහනවා එහෙමත් පුළුවන් කිසි ප්‍රශ්නයක් නැහැ තමන්ට බැරි වෙන තැන් අහන්න කිසි ප්‍රශ්නයක් නැහැ එහෙමත් chance එක තියෙනවා රයිට් ඕකේ එහෙනම් මම දැන් විනාඩි 5ක් දෙන්නම් ඔන්න 40 වෙලාව 22 8යි 40 වෙලාව 45 වෙනකන් chance එක දෙන්න පොඩි ඒරියා එකක් මේ ඒරියා එක යටතේ තමයි මම කතා කරන්න කියලා පොඩි කරුණු ටික පොඩ්ඩක් සටහන් කරගන්නකෝ රයිට් ඕකේ
சரி, நீங்க ரெடியா? தயாரா? சரி, யார் முதல்ல சொல்றது? முதல்ல யார் சொல்றது? මුලින් කවුද කියන්නේ? சரி, நாங்க வளமையா பத்மா மிஸ் சுப்புரத்து பாரதி பத்மா மிஸ் மகாமனே பத்மா மிஸ் சரி சார். நீங்க தயாரா? ஓகே. சரி, சொல்லுங்க மிஸ். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத சம்பவம். சரி, ஓகே. அனைவருக்கும் வணக்கம். மறக்க முடியாத சம்பவங்கள்னா நிறைய இருக்கு. ஆனா நான் ஒரு சுற்றுலா பத்தியே பேச விரும்புகிறேன். ரைட், ஓகே. எனக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து பொதுவா போன சுற்றுலா பத்தி இல்ல, நானும் என் ஹஸ்பண்டும் தான் போன சுற்றுலா பத்தி தான் நான் பேச போறேன். அப்புறம் ஆனா அவங்களோட சம்பவம் வந்து சார், அது மிக அருமையான சம்பவம். ஏன்னா அது வந்து நடந்து போற எல்லாருமே கூட்டமா சேர்ந்து நடந்து போறது, அது ஒரு வேறையே ஒரு இது அனுபவம் உண்டு. சரி, நான் இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட 2016ஆம் ஆண்டு நான் போனேன். 16ஆம் ஆண்டு நான் போனேன் வில்கம் வெஹர. ஒரு அந்த பாஞ்சாலையில அந்த தூபம் கற்ற நேரம் புதுசா அது வந்து நம்மட இலங்கைக்கு அந்த யுத்தம் கடந்து சில கொஞ்ச நாள் தான். ஆனா நம்ம போனோம் அங்க. நடுவலையில இருந்து ஒரு பெரிய பஸ் ஒன்னு எடுத்துக்கொண்டு நிறைய ஆட்கள் கூட்டமா சேர்ந்து போனாங்க. ஆனா என் கணவருக்கு அந்த செஞ்ச தொழில்ல இருந்து விடுதலை எடுக்க முடியாதனால நம்ம 2 பேர் மட்டும் தனியா கொழும்புக்கு போயிட்டு பஸ் புக் பண்ணி திருகோணமலைக்கு வரும் போனோம். அங்க இருந்து இருந்துச்சு இன்னொரு பஸ்ல போயிட்டு பழைய தோப்பூர் சந்தில நம்ம இறங்கணும். அப்ப அங்க இறங்கும் போது நேரம் வந்து காலையில 5 மணி 5:15 அந்த மாதிரி இருக்கும். இப்ப எல்லாமே இன்னும் இப்பதான் விடிஞ்சு கொண்டு வருது. சூரியன் விடிஞ்சு கொண்டு வருது இப்பதான். அப்ப நம்ம போனோம். நம்ம 2 பேருக்கும் சரி உடம்புக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா போனோம், போயிட்டு ஒரு சாப்பாடு கடை 2 சாப்பாடு கடை திறந்து இருந்துச்சு. சரி காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு முகம் கொஞ்சம் கழுவி கொண்டு காலை சாப்பாடு என்ன சரி சாப்பிட்டுட்டு போவோம்னு நினைச்சு ஒரு கடைக்கு போனோம். போனா இன்னும் அந்த கடை ஆட்களுக்கு சாப்பாடு போடுற மாதிரிக்கு இன்னும் அவங்க ரெடியாவே இல்லை. அப்புறம் நம்ம மத்த கடைக்கு போனோம். அங்க போனா எல்லாமே அது வந்து முஸ்லிம் ஆட்கள் தான் கூடுதலா இருக்காங்க. பழைய தோப்பூர்னு போனா அந்த மத்த கடைக்கு போனா ரொட்டி சுட்டு கொண்டு இருந்தாங்க. ரொட்டி சுட்டு கொண்டு இருந்த வாக்குல நாம போயிட்டு சரி அப்ப நம்மளுக்கு ரொட்டி கொண்டாங்கன்னு நம்ம உட்கார்ந்தோம். போயிட்டு என்ன கறி என்ன வாங்க, அவங்களுக்கு தமிழ் மட்டும்தான் விளங்கும், அவங்களுக்கு சிங்களம் விளங்காது. ஆனா அவங்களுக்கு சிங்களம் விளங்கும், ஆனா பேச இயலாது. ஆனா எனக்கு இப்ப தமிழ் பேசவும் மேலும் விளங்குது. ஆனா எனக்கு பேசுறதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா நம்ம 2 பேரும் மட்டும்தானே பிரதிநிதிகள். அப்ப அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி தானே. அதுவும் வந்து அந்த ஈழம் பிரச்சனை முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு
நிறைய நெருங்கிய நாள் தானே. அப்ப ஆ. நம்மளுக்கு சரி புரியும். ஏன்னா எல்லா இடத்துலயும் ஸ்ரீலங்கா ஆர்மில ஆள்களை நிப்பாட்டி எல்லா இடத்துலயும் பஸ் செக் பண்றாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை. அப்ப போயிட்டு நான் ஒண்ணுமே பேசல. நான் அவங்க வந்து சைன் லாங்குவேஜ்ல தான் அவங்க நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க, சைன் லாங்குவேஜ்ல. அப்ப நான் சொன்னேன் பருப்பு கறி கொண்டு வாங்கன்னு. அப்ப பருப்பு கறி இன்னும் அவங்க செஞ்சு இல்ல, ஆக்கி இல்ல. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு வாளி ஒண்ணு தூக்கி கொண்டு ஒரே ஓட்டம். நம்மளோட மேச மேல இப்ப ரொட்டி இருக்கு, சுட சுட ரொட்டி இருக்கு. ஒரு வாளி எடுத்துக்கொண்டு ஓடி போயிட்டாங்க. ஒரே ஒரே பாதை தான் இருக்கு அந்த டவுன்ல, அந்த சிட்டில வந்து, அந்த நகரத்துல வந்து ஒரே பாதை தான் இருக்கு, ஒரே ரோடு தான் இருக்கு. ஓடி போயிட்டாங்க. ஓடி போயிட்டு அதே அதே போன போன வேகத்துல மறுபடியும் வந்துட்டாங்க. சுட சுட ஒரு பருப்பு வாளி ஒண்ணு எடுத்துக்கொண்டு கையில. இனி அவங்கள சர்வீஸ் பாருங்க. அந்த நம்ம கிட்ட, நம்ம சிங்கள ஆட்கள் கிட்ட இந்த சர்வீஸ் கிடையாது சார். ஆனா அவங்க வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க. அப்ப அவங்க போயிட்டு அதை எடுத்துக்கொண்டு வந்து நம்மளுக்கு பரிமாறினாங்க. அப்ப நம்ம சாப்பிட்டோம். சாப்பிட்டு நம்ம கேட்டோம், இங்க இருந்து நம்ம போகணும், வில்கம் வேற போகணும். அப்ப எப்படி போற ரோடு எப்படின்னு நம்ம கேட்டோம், சிங்களத்துல கேட்டோம். சிங்களத்துல கேட்டா அவங்க இன்னொரு பொடியனை கூப்பிட்டு, இங்க வாங்க தம்பி, உங்களுக்கு சிங்களம் கொஞ்சம் கொஞ்சம் விளங்குது தானே, உங்களுக்கு உதவி பண்ணுங்க. இவங்களுக்கு தமிழ் புரியாது, எனக்கு சிங்களம் பேச இல்லாத, அதனால உதவி பண்ணுங்க. ஆனா நான் வாய பொத்தி கொண்டே இருந்தேன், எனக்கு பயமா இருக்கு அந்த காலத்துல வந்து. அப்புறம் அவங்க சொன்னாங்க, எப்படியும் அவங்க உதவி பண்ணாங்க. இப்படித்தான் ஒரு என்ன வந்து குளம் ஒண்ணு, ஆனா பெரிய குளம் ஒண்ணு இருந்திருக்கு. அதுக்கு ஒரு 8 வருஷத்துக்கு போல அந்த குளம் வந்து சரியான வெயில்னால அது அப்படியே காஞ்சி போயிட்டு அந்த செகர் எல்லாம் அப்படியே கோடு கோடாவி இருக்கு, அவ்வளவு காஞ்சி போயிட்டு. ஆனா பெரிய ஒரு குளம், பெரிய குளம் ஒண்ணு. ஆனா அது காங்கவே இயலாது, இது ஒரு குளம்னு சொல்லவே இயலாது. அந்த மாதிரிக்கு அது காஞ்சி போயிட்டு, அது மேல இப்ப கிரவுண்ட் ஒண்ணு வச்சுக்கொண்டு அவங்க வாலிபால் விளையாடுறாங்க. சின்ன பசங்க வந்து வாலிபால் விளையாடுற கோர்ட் ஒண்ணு செஞ்சு அந்த மாதிரி இருக்கு. அதை தாண்டி நம்ம போகணும். அப்ப நம்மளுக்கு ஒரு நான் சொன்னேன், நம்மளுக்கு சிமெண்ட் இல்ல, நம்ம சொன்னேன், நம்மளுக்கு சிமெண்ட் எடுத்துக்கொண்டு போகணும். சிமெண்ட் எடுத்துக்கொண்டு போகணும். நம்ம போறோம், ஒரு தூபம் ஒண்ணு கட்டுறாங்க, அதுக்கு உதவி பண்ணத்தான் நம்ம போறோம். நம்மளுக்கு வேணும் என்ன சரி, அவங்க கொடுக்கணும். அதனால நம்மளுக்கு என்ன சரி எடுத்துக்கொண்டு போகணும். ஒரு சிமெண்ட் ஒரு 5 மூட்டை எடுத்துக்கொண்டு போகணும். எப்படி எடுத்துக்கொண்டு போறதுன்னு கேட்டோம். அப்ப அவங்க நம்மளுக்கு ஒரு பைக் ஒண்ணு கூப்பிட்டு தந்தாங்க. அந்த பைக் இப்பன்னா எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா நான் அந்த காலத்துல நான் அது காங்கவே இல்லை. நான் முத கண்டது அங்கதான். ஒரு பைக்ல பின்னாடி ஒரு இது டிராக்டர் ஒண்ணு கட்டி, டிராக்டர் ஒண்ணு செட் பண்ணி, மோட்டார் பைக் பின்னாடி ஒரு டிராக்டர் ட்ரெய்லர் ஒண்ணு செட் பண்ணி, அதுல நம்ம சிமெண்ட் 5 மூட்டையும் போட்டுக்கொண்டு நம்ம 2 பேரும் அதுல ஏறி போனோம். அதுலதான் நம்ம போனோம். அந்த வில்கமிங்க தூபம் கிட்ட அப்பதான் போனோம். அப்ப 2016ஆம் ஆண்டு. ஆனா இப்ப வந்து அது நல்லா கட்டி எல்லாம் இப்ப ஆள்களுக்கு போயிட்டு கும்பிடுற மாதிரி நிறைய வசதிகளோட இப்ப கட்டி இருக்காங்க. அதை விட்டு வாரக்குள்ளதான் நம்மளுக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா, நம்ம வரும்போது மத்தவங்க எல்லாம் அந்த கடவுல இருந்து போன பஸ் வந்து அவங்க வந்து 2 நாள் தங்க போனாங்க. ஆனா நம்மளுக்கு அப்படி தங்க இயலாது. நம்ம திரும்பி வரும்போது இரவு 7:30 மணி ஆச்சு. நம்ம வந்து மூத்தூர் ஜங்ஷனுக்கு வரும்போது, அப்ப மூத்தூர்ல இருந்து ஜங்ஷன் வரும்போது 7:30 மணி ஆச்சு. 7:30 மணி ஆச்சுன்னா இங்க வந்து 7:30 மணின்னா என்ன, ஒரு 5:30 6 மணி மாதிரி லைட் எல்லாம் போட்டு அப்படி இருக்கும், வெளிச்சம் இருக்கும்.
ஓ ஆனா அங்க கடும் இருட்டு, ஆ அவ்வளவு இருட்டு, பயங்கர இருட்டு. ஓ ஏன்னா ஓ லைட் எங்கேயுமே ஒரு ஒரு லைட் கூட இல்ல. இல்ல இல்ல ஓ ஓ வீடுகளும் எல்லாம் இருட்டா தான் இருக்கு. ஏன்னா அது ஓ வந்து எல்டிடி காலம் கடந்து அவங்க இன்னும் பயத்துல தான் இருக்காங்க. ஓ ஹெலிகாப்டர் ஒண்ணு போனாலும் அவங்க பயமா தான் இருக்காங்க. அப்புறம் ஓ நம்ம ஒரு கடைக்கு போனா அங்க வந்து நம்ம சொன்னோம் இப்படித்தான் நம்ம கொழும்புக்கு போகணும். இப்ப பழைய ம் தோப்பூர் ஜங்ஷனுக்கு நம்ம போயிட்டு அங்க இருந்து பஸ் எடுக்கணும். எப்படி பஸ்ஸுக்கு போறதுன்னு ம் கேட்டா ஒரு த்ரீ வீலர் ம் ஒண்ணு அந்த கடையில கடையில எல்லாரும் முஸ்லிம் ஓ ஆட்கள் தான். கடையில ஒருவர் கொண்டாந்து ஓ இப்ப எனக்கு விளங்குது. அவர் சொல்றாரு அந்த த்ரீ வீலர் டிரைவருக்கு, ம் இவங்கள கொண்டு போயிட்டு இந்த இடத்துல நீ இறக்கணும். இவங்க பயந்து இருக்காங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் லைட் இல்ல, கரண்ட் இல்ல. இவங்க பயத்துல இருக்காங்க. கொழும்புக்கு போகணும், போய் சேரணும். நீ போயிட்டு பத்திரமா இவங்களை போயிட்டு பஸ்ல ஏறிதான் மறுபடி வரணும் அப்படின்னு சொல்லி நம்மள அனுப்பி வச்சிருந்தாங்க. அது வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம். நான் நான் நினைக்கிறேன் மத்தவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விளங்குச்சுன்னு. இனி அந்த சம்பவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நான் மறுபடி 2016ஆம் ஆண்டுக்கு போனேன். ரொம்ப சந்தோஷம். நல்ல நல்ல ஒரு அனுபவம் உண்டு. என்ன வாழ்க்கையில எவ்வளவோ ஒரு அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். ஆனா அதுக்குள்ள ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் உண்டு. என்ன அது வந்து அதுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்து தனி. என்ன அது வந்து வேறதான் இருக்குது. ஓ நல்லா ரொம்ப நன்றி உங்களுக்கு. உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. ரைட் ஓகே. அப்ப அடுத்தவர் ரொம்ப நன்றி. மற்றவர் அடுத்தவர் யார் பேச போறது? பத்மா மிஸ் இருக்கிறது, சாரி சிந்தா மிஸ் இருக்கிறார், மற்றது செனாலி மிஸ் இருக்கிறார். என்ன யாரு? சிந்தா மிஸ் சொல்லேருமா? பத்மா மிஸ் தரமட்டிக்கு வருவே පුළුවන් විදිහට කියන්නේ සාමාන්‍යයෙන් මොනවා හරි පොඩි සිද්ධියක් නේද? ඔව් ඔව් පුළුවන් එක. ගැනහරි කියන්න. ඔව් පොඩියට චූටියක් නේද? එච්චර මම පද්ම මිස් නේද? පුළුවන් විදිහට සරියා මං හිතන්නේ යාට බබත් එක්ක බැරිද කොහෙද සර් පව්. අපි යමු ඊළඟට අපි ගිහිල්ලාම කවුද අපි සෙනාලි මිස් අපි එහෙම නේද? සෙනාලි මිස් එහෙමද? හරි පරවල්ල කමක් නෑ නේ. හරි එහෙනම් අපි ඉතුරුට යන් අපිට මේ වගේ මොන හරි කියන්නේ කතා කරනවා නම් පොඩ හරි අපි කතා කරනවා නම් නේද? චුට්ට හරි try කරොත් අපිට සාමාන්‍ය කතා කරගන්න ඇත්තටම ලොකුම අමාරුවක් නෑ. ටිකක් මුල අමාරුයි. මුල ආරම්භය තමයි අමාරු. නමුත් අපි දැන් ව්‍යාකරණ ටික චුට්ටක් මතක් කරගෙන ඒ ටිකත් එක්ක අපිට වාක්‍ය ටිකක් හදාගෙන නේද? ඉදිරිපත් කරන්න පුළුවන් නම් ටික කාලයක් යනකොට මේ වගේ අපිට ඩයලොග්ස් දෙක තුනක් හදාගෙන යනකොට අපිට පුදුමාකාර විදිහේ මේ ඒ කියන්නේ හැකියාවක් එනවා. අපිට ඒක තේරෙන්නෙම නැතුව සමහර වෙලාවට අපිට හොඳට කතා කරන්න පුළුවන් කියන එක අපිට දැනෙනවා. අපි හැබැයි වැඩේ නිරත වෙන්න ඕනේ චුට්ටක් නේද? නිරත වෙලා ටිකක් කල් යනකොට අපිට ඒක ඔටෝමැටිකලි එන්න ගන්නවා. නිසා අපි චුට්ටක් ගෙදරදී ප්‍රපෙයාර් කරගමු. දෙබස් කීපයක් Taman තනියෙන් හදන්න දෙබස් කීපයක්. ඒ වගේ පොඩි කතාවක්
ඒක හදනකොට තමයි තේරෙන්නේ Tamanට අඩුපාඩු කොතනද කියන එක. ඒ කියන්නේ මගේ අඩුපාඩු කොතනද, මට බැරි කොයි ටිකද, මට තව ඉගෙන ගන්න තියෙන කොයි වගේද, එහෙම නැත්නම් මම වැඩිපුර අවධානය දෙන්න ඕනේ මොන වගේ දේවල් වලටද කියන එක Tamanටම වැටහෙනවා. අපි තනියෙන් මේ වගේ අභ්‍යාස කිපයක් කරන්න උත්සාහ කරොත්. නේද? ඒ නිසා try එකක් දෙන්න. ගෙදරදී කරන්න. හරි. අපි එහෙනම් යමු අනිත් ඇක්ටිවිටි එකට. හරි. අපි යමු listening කොටසකට. මේක අහන්නකෝ බලන්න. right. විනාඩියක් දෙන්න මට ෂෙයා කරන්න එක. ஒரு யாழ்ப்பாணத்தில் நகரத்தில் தொலைவில் இருக்கிற இன்னும் ஒரு பிரம்மாண்டமான நகரத்துக்கு போய் கொண்டிருக்கோம். ஒரு யாழ்ப்பாணத்தில் நகரத்தினுடைய 10 மடங்கு பெருசா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவு சுத்த 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 கடைகளாகவே வந்துட்டு இருக்கோம். அந்த அளவு பெரிய நகரம் வந்து நாமளும் ஹெல்மெட் போடாம பைக்ல போய் பார்ப்போம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஆலயத்துக்கு முன்னுக்கு நாங்க நிற்கிறோம். நல்லா இருக்கேன்.
காஞ்சிபுரம் வந்தாச்சு. காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஞாபகத்துக்கு வரும். அது என்ன அப்படின்றத வந்து நாங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம். இப்ப நாங்க கோயிலை பார்ப்போம். கோயில் கோபுரத்தை பார்த்தாலே பிரம்மாண்டம் அப்படியே தெரியுது. இந்த கோயிலுக்குள்ள போய் வரதுக்கே ஒரு 2-3 மணித்தியாலம் எடுக்கும். அதாவது சுத்தி வழிபட்டு எல்லாம் வரதுக்கு அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோயில். 2-3 மணித்தியாலம் ஒரு கோயிலுக்குள்ள போய் சுத்தி வர அளவுக்குன்னு சொன்னா பாருங்க, அவ்வளவு பெரிய கோயில் தான் இந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஆலயம். இன்றைய நாளை பொறுத்தவரை நமக்கு உள்ள போய் முழுமையா சுத்தி பார்க்கறதுக்கான நேரம் இல்லை. கோயில் கோபுரத்தை பார்த்ததே பெரிய ஒரு சந்தோஷம். பார்க்கறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான மிக அகலமான ஒரு கோபுரம். ஓ நல்ல நல்ல நீங்க ஹலோ ஹலோ என்னப்பா இவள்ட இன்டர்நெட்டும் இவளும் ஒன்றும் கேக்குது இல்ல. உட ஃப்ரெண்ட் என்ன கனடால கேக்குறா. ஓ அப்புறம் இதுக்கு இந்த மாதிரி லோவான இன்டர்நெட் வச்சு கொண்டு தடமாறா. இப்போ நீங்க என்ன சொல்ல வாரீங்க? கனடாவுல ஒன்டாரியோ கியூபெக் ஆகிய இடங்கள்ல டீனெக்ஸ் என்ற இன்டர்நெட் நிறுவனம் 25 வரையான இந்தியாவில் அதிகமான இன்டர்நெட் அன்லிமிட்டட் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க எந்த பேக்கேஜ் செலக்ட் பண்றீங்களோ அந்த பேக்கேஜ்க்கான கட்டணம் மட்டும் தான் உங்க வீட்டுக்கு பில் ஆகும். வேற எந்த விதமான கட்டணமும் வர மாட்டாங்க. இன்டர்நெட் நிறுவனம் என்றாலே கண்ட்ராக்ட் 6 மாதம் பாக்கி 1 வருஷம் பாக்கி அப்படி கட்டணம் கொடுப்பாங்க. டீனெக்ஸ் நிறுவனத்துல எந்த விதமான கண்ட்ராக்ட் இல்ல. நீங்க எப்ப வேணாலும் வந்து தேரலாம், பிடிக்கணும் போனாலும் போகலாம். ஒரு ஃப்ரெண்ட் சொல்லுங்க, டீனெக்ஸ் நிறுவனம் கனடா ஒன்டாரியோ கியூபெக் ஆகிய இடங்கள்ல இருக்கு. ஒரு இருக்கு. இத குறைந்த கட்டணத்துல அதிகமான இன்டர்நெட் பாக்கி சும்மா இந்த மாதிரி லோவான இன்டர்நெட் எடுத்து பச்சை பிள்ளை காட்டி தரமாட்டா. எல்லாம் உங்க மாதிரி ஃப்ரெண்ட். ஹலோ, நான் வாட்ஸ்அப்புக்கு ஒரு லிங்க் கொண்டு அனுப்பி இருக்கிறேன். பார்த்துட்டு போயிட்டு உங்க இன்டர்நெட் கனெக்ஷனை மாத்து. கேரியா போ. Things I've actually done to get my daughter off the phone. Turned off the internet, she turned it back on. Hid the charger, she கோயில் சுற்று வட்டாரமே வந்து ஒரு அழகான ஒரு சூழலாக இருக்கு. நிறைய கடைகள், சின்ன 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 கடைகள்லாம் நிறைய இருக்கு. கோயில் மதுளை பாருங்க, கோயிலுக்கு வெளியே இருக்க மதுளை, அதாவது கோயில் மதிலும் இவ்வளவு பிரம்மாண்டமா நான் பார்த்ததே இல்லை. இப்பதான் இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான மதில். இங்க பாருங்க, ஏற கூட முடியாது, அந்த அளவு உயரமான மதில். நம்ம பார்த்ததுலேயே பிரம்மாண்டமான கோயில் மதில் இதாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் பார்த்ததுலேயே அவ்வளவு பெரிய மதில். சூழலே பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கு, அழகா இருக்கு. கிலோ 100 ரூபா, அரை கிலோ 50 ரூபா. சரிதானே? சரியாத்தான் சொல்றாரு, பிரிச்சு சொல்றாரு. ஒரு கிலோ வாங்க. 1 கிலோ 2 பழம் தான் வரும் நான் நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய கொய்யாப்பழம். என்ன இருக்கு? கோணல் புளியா? அதே வாங்கிடுவோம். அரை கிலோ 100 ரூபாயா? கோணல் புளி அங்க இல்லையா? அது ரெண்டு கலர்ல இருக்கு. தாங்க, அரை கிலோ தாங்க. கச்சானது அவிச்சு இருக்கீங்களா? இது அவிச்சது? அது அவிச்சது எவ்வளவு? 30 என்ன சொல்றாங்க? என்ன சொன்னீங்க? இது 30 ரூபாய், 60 ரூபாய். 30 ரூபாய்க்கு 60 ரூபாய். இது ஒன்று தாங்க, 30 ரூபாய். சூடா இருக்கா? சரி. பச்சை ஒன்று பட்டை இல்ல, பச்சை வேணாம். எல்லாம் சரியா? எங்களுக்கு கணக்கு பார்க்கறதா கொஞ்சம் கஷ்டம். ஹலோ, தேங்க்ஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தேங்க்ஸ். பொதுவாக ஆலயங்களுக்குள்ள போய் வீடியோ பண்ண விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே எப்படின்னு தெரியாது. இவ்வளவு பெரிய இடம், டேங்கப்பா. வந்ததுக்கு பிறகு ஒரு வித்தியாசமான உணர்வை தர ஒரு ஆலயமாக இருக்குது. நல்லா இருக்குது. கோபுரங்கள் தான் பெரிய அளவில் பிரம்மாண்டமாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த கட்டிடம் பெரிய பழைய கட்டிடமாக இருக்கும். அதனுடைய தன்மையும் அப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கோபுரம் இந்த பக்கமாக, உள் பக்கமாக, கோயிலுக்கு உள் பக்கமாக இருக்கும்போது இன்னொரு வித்தியாசமான தோற்றமாக இருக்குது, அழகாக இருக்குது. நாங்கள்
கொழும்புலையோ அல்லது யாழ்ப்பாணமோ மட்டக்களப்போ திருகோணமலையிலோ இருக்கிற ஆலயங்களில் இருக்கிற அமைப்புகள்ல இருந்து நிறையவே வித்தியாசமான ஒரு அமைப்பு. 80 ரூபாயாமா? என்ன பூ? நித்திய மல்லி. ஓ, பேர் என்ன கூட? கார்த்தி. கார்த்தி தான் எங்களை வந்து அதாவது டி நகர்ல இருந்து கூட்டி கொண்டு வராரு. ஈஸியா கொண்டு வந்துட்டாரு. நாங்க 70 கிலோமீட்டர் வரணும் அப்படின்னு நினைச்சா, ஆனா 70 கிலோமீட்டர் வந்ததே தெரியாது. அந்த அளவுக்கு பாதுகாப்பா அழகா கொண்டு வந்தாரு. காஞ்சிபுரம் மாநகரம் ஒரு என்ன சொல்றது, ஒரு கிராமத்தோடு சேர்ந்த ஒரு சாயல் தான். பெரிய பிரம்மாண்டமான கட்டடங்கள் இல்லை, ஆனா நல்லா அழகா இருக்கு பாக்குறதுக்கு. கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்து நகரத்தை மாதிரியான சாயல் இருக்கு. எங்க பார்த்தாலும் கடைகள், சின்ன சின்ன ரோடுகள் எல்லாம் இருக்கு தானே. அந்த நகரத்தினுடைய 10 மடங்கு பெருசு. ஒரு யாழ்ப்பாணத்து நகரத்தினுடைய 10 மடங்கு பெருசா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவு சுத்த 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 கடைகளாகவே வந்துட்டு இருக்கு. அந்த அளவு பெரிய நகரம் வந்து. Scrolling for hours to find product inspiration? Why not do it in seconds with AI? நகரம் வந்து. நிக்கட்டுமா? நீவா நீவோ. நாமளும் ஹெல்மெட் போடாம பைக்ல போய் பார்ப்போம். அது காஞ்சிபுரம் நகரத்துல ஹெல்மெட் போடாம பைக்ல. நல்லா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் பக்கையா இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ அந்த தலையே இல்லாம போற மாதிரி இருக்கு பைக்ல. இல்ல நாம எல்லாம் ஹெல்மெட் போடாம ஓடினது இல்ல, ஆனா இப்ப எனக்கு என்ன தலையை போயிட்டு வீட்டை போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஸ்ரீலங்கால கம்பல்சரி ஹெல்மெட் இல்லாம வண்டி வெளியே வர ஓடல, வெளியே எடுக்கிறாரு. ஹலோ, எப்படி இருக்கீங்க? பாப்பீங்களா? நன்றி. பெரிய இடம் தான். நல்லா தான் இருக்கு. தோசை, வடை, இட்லி, இது வந்து பொங்கல், கேசரி, இது வந்து சட்னி மாதிரி, இது சட்னி தான், இது சாம்பார். சரியா தான் சொன்னீங்களா? பேர்லாம் சரியா தான் இருக்கு. இட்லிக்குள்ள அப்படியே சாம்பார் போட்டு மிக்ஸ் பண்ணிருக்காங்க. சின்ன இட்லி, மினி இட்லி. வாங்க. மிக பெரிய அளவுல வரவேற்கிறதா இங்க இருக்கிற ஒரு சிறப்பு. யாரு கண்டாலும் சிறப்பான ஒரு வரவேற்பு இங்க இருக்கு. பூமாலை வாங்க போறீங்களா? திரும்பவும் ஒரு மாலையா? இன்னும் ஒரு அழகான இடத்துக்கு வந்திருக்கோம். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்க போனாலும், அதாவது இந்த காஞ்சிபுரம் அப்படின்றது கோயில்களின் நகரம் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த பக்கம் போனாலும் கோயில்கள் தான், அதுவும் பிரம்மாண்டமான கோயில்கள். பாருங்க, கோயிலுக்கு உள்ளுக்கு வந்த பண்ணி எப்படி நடக்கிறதுக்கெல்லாம் அந்த படங்கு மாதிரி விரிச்சிருக்காங்க. வித்தியாசமா இருக்கு. உள்ளுக்கு வரும்போது மொபைல் ஆஃப் பண்ணி சொல்லிட்டாங்க. நான் நினைக்கிறேன் வீடியோ எடுக்கலான்னு. சரி, முடிஞ்ச அளவு பார்ப்போம். எப்படி இருக்கீங்க ஐயா? உங்களோட போட்டோவா? அடேங்கப்பா. மிதுவன் இங்க வாங்க. உங்களை மேக்கப் பண்ண அப்படித்தான் இருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கொடுப்புட ஐயாவே சொல்லி இருக்கார். வாங்க, அந்த கையில வலது கையில வாங்கணும். ஆஞ்சநேயர் இலங்கைக்கு முதலா வந்தவர். வாங்குவோம். இது வெளியில பாக்குறதுக்குள்ள டக்குன்னு ஒரு சின்ன ஆலயம் மாதிரி இருக்கும். ஆனா இதுக்குள்ளுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணித்தியாலம் எடுக்கும் இந்த ஆலயத்தை நாங்க சுத்தி வரதுக்கு. ஆமா, தரிசிச்சு வழிபாடுகள் எல்லாம் செய்து வாரதுக்கு கிட்டத்தட்ட 2-3 மணித்தியாலத்துக்கு மேல எடுக்கும். அந்த அளவு பிரம்மாண்டமான ஒரு கோயில். அழகா இருக்கு. கடைகள் பார்க்க பல இருக்கு.
இதெல்லாம் 20 ரூபாய்மா. இது வந்து காஞ்சிபுரம் மல்லிமா, நல்லா இருக்குமா. காஞ்சிபுரம் மல்லி குண்டு மல்லி விட பிரியமா தான் இது. இது குண்டு மல்லி 20 ரூபாய் மழை. எப்படி மாமா? 4 மடங்கு. இந்த என்னது இது? காசு காமாட்சி அம்மனுடைய அந்த இது பொறிக்கப்பட்ட காசு. செப்பு. செப்பு காசு. இந்த காசு வந்து எனக்கு கொடுத்தார். அதாவது நான் நினைக்கிறது எல்லாமே நடக்குமாம், நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த பர்ஸ்ல வந்து வச்சு கொள்ள சொல்லி சொன்னார். அடேங்கப்பா. கோயில்களின் நகரமான காஞ்சிபுரம் நகரத்தை முடிந்த அளவு நாங்கள் சுற்றி பார்த்தோம். காஞ்சிபுரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான வேலைங்களுக்கு இருக்குது. அது அடுத்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். காஞ்சிபுரத்தை முடிச்சுட்டு திரும்பவும் சென்னைக்கு தான் போக போகிறோம். சென்னையிலேயும் இன்னும் நிறைய பலம் மறந்து நீக்கல சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கிட்டத்தட்ட சென்னையில இருந்து சென்னை விளைந்தலாம் கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற 70 කියන්නේ 70ක්. තර කිලෝමීටර් 70ක් විතර දුරින් තියෙන නගරයකට තමයි යන්නේ காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் කියන නගරය. இன்னும் ஒரு பிரம்மாண்டமான நகரத்துக்கு போய் கொண்டிருக்கோம். ஒரு யாழ்ப்பாணத்தை நகரத்துடைய 10 மடங்கு பெருசா இருக்கு நான் யாழ்ப்பாணம் நகரத்தை விட 10 மடங்கு பெருசு. යාපනයේ නගරයට වඩා 10 ගුණයක් විතර වැඩි කියලා කියන්නේ. 10 ගුණයකට වඩා වැඩි ලොකුයි. சுத்த 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 கடைகளாகவே வந்துட்டு இருக்கு. அந்த அளவு பெரிய நகரம். කෙරකිලා ආවහම දිගටම කඩ තියෙන්නේ. කොච්චර කෙරකිලා ආවත් කඩ තමයි දිගටම තියෙන්නේ කියලා කියන්නේ. நாமளும் ஹெல்மெட் போடாம பைக்ல போய் பார்ப்போம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஆலயத்துக்கு முன்னுக்கு நாங்க நிற்கிறோம். காஞ்சிபுரம் வந்தாச்சு. காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஞாபகத்துக்கு வரும். அது என்ன அப்படின்றத வந்து நாங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம். காஞ்சிபுரம் சொன்னாலே ஞாபகத்துக்கு வருது. காஞ்சிபுரம் கிவ கமம் மத்தகேட்ட එකක් තියෙනවා. இப்ப நாங்க கோயிலை பார்ப்போம். கோயில் கோபுரத்தை பார்த்தாலே பிரம்மாண்டம் அப்படியே தெரியுது. கோயில் බැලුවහම ප්‍රමාණම් அப்படியே தெரியுது. அது කොච්චර විශාලද කියන එක මම තේරෙනවා. පිටින්ම තේරෙනවා. கோயிலுக்குள்ள போய் வரதுக்கே ஒரு 2-3 மணித்தியாலம் எடுக்கும். அதாவது கோயிலுக்கு உள்ள போய் வரத்துக்கு 2-3 மணித்தியாலம் எடுக்கும். கோயில் අතුරට ගිහිල්ලා ඉන්න පැය 2-3ක් යනවා. வழிபட்டெல்லாம் வாரத்துக்கு அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோயில். 2-3 மணித்தியாலம் ஒரு கோயிலுக்குள்ள போய் சுத்தி வர அளவுக்குன்னு சொன்னா பாருங்க. கோயிலுக்குள்ள போயிட்டு 2-3 மணித்தியாலம் சுத்தி வாரத்துக்கு சொன்னா பாருங்க. පැය 2-3ක් කැරකිලා එන්න තියනවා කියන්නේ බලලා එන්න තියනවා කියලා කියන්නේ කොච්චර ලොකුද කියලා බලන්න. அவ்வளவு பெரிய கோயில் தான் இந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஆலயம். இன்றைய நாளை பொறுத்தவரை நமக்கு உள்ள போய் முழுமையா சுத்தி பார்க்கறதுக்கான நேரம் இல்லை. முழுமையா சுத்தி பார்க்கறதுக்காக நேரம் இல்லை. சம்பூர்ணமா බලලා තරම් අද වෙලාව නැහැ. கோயில் கோபுரத்தை பார்த்ததே பெரிய ஒரு சந்தோஷம். கோபுரம் කියලා කියන්නේ ඔය අපිට උසට පේන්නේ. අනේ ඒ කොටසට තමයි கோபுரம் කියලා කියන්නේ. கோயில் கோபுரம் பார்த்ததே ஒரு பெரிய விஷயம். கோவிலே මේ கோபுரம் එක දැක්ක එකත් ලොකු දෙයක්. பார்க்கறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான மிக அகலமான ஒரு Please, please, please
Stop using ChatGPT like Google. Disappear for a month and do this instead. கோபுரம் ஓ நல்லம் நல்லம். நீங்க ஹலோ அந்த எந்த விதமான கனெக்ஷனை மாத்து. எல்லாம் நிறைய இருக்கு. கோயில் மதுல பாருங்க. கோயிலுக்கு මදිල් කියලා කියන්නේ තාප්පේ. කොයිල්ල මදිල පාருங்க. கோவில்ல තාප්පේ දිහා බලන්නකො කියලා කියන්නේ. மதில் තාප්පේ. வெளியே இருக்க மதில், அதாவது கோயில் மதிலும் இவ்வளவு பிரம்மாண்டமா நான் பார்த்ததே இல்லை. இப்பதான் இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான மதில். இங்க பாருங்க, ஏற கூட முடியாது, அந்த அளவு உயரமான மதில். நம்ம பார்த்ததுலே பிரம்மாண்டமான கோயில் மதில். දැකලා තියෙන ලොකුම கோயில் மதில் කියන්නේ கோவில் තාප්පේ තමයි මේක. இதாக தான் இருக்கு நான் நினைக்கிறேன். நான் பார்த்ததுலே அவ்வளவு பெரிய மதில். சூழலை பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கு, அழகா இருக்கு. சூழலே பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கு. මේ පරිසරයේ දකින්න එකම වෙනස්, අලහා இருக்கு, ලස්සනයි. ඇත්තටම හරි වෙනස් තමයි. ඒ අත්දැකීම ගිය කෙනෙකුට තමයි තේරෙන්නේ. ගිහිල්ලා බලනකොට දැන් දකුණු ඉන්දියාවට ගියාම ඒක වෙනම ෆීලින් එකක්. ඒක කියා ගන්න බැරි තරම් ෆීලින් එකක් ඇත්තටම. ඒ දේවල් දකින්නකොට සාමාන්‍ය අපේ රට කොච්චර පොඩිද කියන එක තේරෙන්නේ ඒ වගේ රටකට ගියාම තමයි. ගිහිල්ලා මේ බලනකොට මේ කෝවිලක් කියන්නේ මේ වගේ කෝවිලක් ඇත්තටම ලංකාවේ නෑ. ඒ වගේ කෝවිලක්, එච්චර ලොකු කෝවිලක් එහෙම ලංකාවේ නෑ. ඒකට ඒක හේතුවක් තමයි ලංකාවේ ඉන්න ජනගහනය. නමුත් ඒ වගේ ජනගහනයක්, ඒ වගේ නගරවල ඉන්න ජනගහනයක් කෝවිලට එනවා කියලා කියන්නේ සාමාන්‍ය දෙයක් නෙවෙයි. ඒක හරි ලොකු පිරිසක් කොවිලට රැස් වෙන. ඒ වගේම පූජා කාලෙට, තේර් කාලෙට, මේ මොනවාද තේර් විලා කාලෙට, ඔය පෙරහැර තියෙන කාලෙට එහෙම දුමාකාර ජනගහන ලක්ෂ ගණන් වලින් ජනකායක් එන්නේ. එතකොට ඒකට ඉඩපාඩු කියන විදිහට තමයි ඒවා හැදලා තියෙන්නේ. கொய்யாக்கா கிலோ 100 ரூபா, அரை கிலோ 50 ரூபா. கிலோ 100 ரூபா, அரை கிலோ 50 ரூபா. சரிதானே? கிலோ 100, கிலோ 100 ரூபா. கிலோ එකක් 100යි. අර කිලෝ 50 රූපා. කිලෝ භාගයක් රුපියල් 50යි. ඒ කියන්නේ මේ ඉන්දියන් මුදල් වලින්. එතකොට සාමාන්‍යයෙන් 3.44 පහෙන් වගේ ගියාට එක්ස්චේන්ජ් ගාස්තුත් එක්ක ඔක්කොම බතුමු 3.85ක් කියමුකෝ සත. ඒතර 3.85 කියන රුපියල් 4කට ආසන්න ගාණක් වෙනවා ලංකාවේ මුදල්. ලංකාවේ එහි ඉන්දියන් රුපියලක් ගන්න රුපියල් 4කට ආසන්න ගාණක් ගෙවනවා. එතකොට මෙතන රුපියල් 385ක් 400කට කිට්ටු වෙන ගාණක් යනවා ලංකාවේ මුදලින් ඒ පෙර කිලෝ ගන්න ගියාම. ලොකු වෙනසක් නැහැ. சரியா தான் சொல்றாரு, பிரிச்சு சொல்றாரு. ஒரு கிலோ வாங்க. ஒரு கிலோ 2 பழம் தான் வரும் நான் நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய 1 கிலோ 2 பழம் தான் வரும் நான் நினைக்கிறேன். මං හිතන්නේ කිලෝ එකට කීකිඩි දෙකයි තමයි අල්ලන්නේ. நான் நினைக்கிறேன் මං හිතන්නේ. கொய்யா பழம். நான் எதிர்பார்த்த ரெண்டு விஷயம் இங்க இருக்கு. என்ன இருக்கு? ஒன்று கொய்யாக்கா, இன்னொன்று கோன். நான் எதிர்பார்த்த 2 விஷயமே இங்க இருக்கு. நான் எதிர்பார்த்த මං බලාපොරොත්තු වුණ எதிர்பார்த்த කියන බලාපොරොත්තු වුණ 2 விஷயமே இங்க இருக்கு. காரணம் දෙකම මෙහෙ තියෙනවා. என்ன මොකද්ද කියලා අහන ඊට කියනවා ஒன்று කොய்யாக்கா එකක් තමයි peer. කොய்யா පழம் කියන පුළුවන් ඉදුණු ඒවට කොய்யாக்கா අමු නිසා ඒක කොய்யாக்கா කොய்யா පழம் දෙකම යූස් කරන්න පුළුවන් යම් කිසි කෙනෙක්. ඒතර කොய்யாக்கா එකක්, අනිත් එක අර මේ කැලෑවල තියෙන මේ ඇට జాතියක්. புளியன்னா சொல்லுவாங்க. கோணல் புளியா? அது இருக்கு. அதே வாங்கிடுவோம். කෝනල් පොඩි කියලා මේ ඒකේ ඇට ගන්න පුළුවන්, කන්න පුළුවන්. அரை கேஜி 100 ரூபாய். அரை கிலோ 100 ரூபாயா? අර කේජි 100 රූපා. කිලෝ භාගයක් 100යි. ඉන්දියන් රුපියල් 100ක්. 375ක් 385ක් වගේ ලංකාවේ මුදල. අර කේජි කියන්නේ කිලෝ භාගයක් ඈ. අර කේජි. එතකොට අර කියන්නේ භාගයක් කියන අදහස. අර කේජි 100 රූපා. කිලෝ භාගයක් රුපියල්
CI இந்தியன்ஸ் ருபியல். ஓனால் பொழிக்கு அங்க இல்லையா அது? காடு மேடு தேடி ஓடி திரியணும். ரெண்டு கலர்ல இருக்கு. காடு மேடு தேடி திரியணும். කාඩු කැලේ මේඩු කියන පල්ලම් මේ කාඩු මේඩු තේඩි මේ කැලේ කැලෑවල පල්ලම් වල හොයලා ඇවිදින්න ඕන මේව හොයාගන්න කියලා කියන්නේ ඉතින් කතාවට කියන කතාව. இது கொஞ்சம் பழுத்தது මේක ටිකක් ඉදිච්ච එක අනිත් ඒවා தாங்க அரை கிலோ தாங்க. கச்சானது அவிச்சு இருக்கீங்களா? කච්චාන කියන්නේ රට කච්චු. කච්චාන් අවිච්ච இருக்குங்களா தம்பராது தீன்னு இது அவிச்சது? அவிச்சதும் இருக்குது பச்சையும் இருக்குது. தம்பு பூවත් තියෙනවා අමුවත් තියෙනවා. පච්ච කියලා කියන අමු. அவிச்சது எவ்வளவு? 30 60. බලන්න එයාගේ දෙමළ භාෂාව චන්ද්‍රට තේරුම් ගන්න බෑ. 30 60. ඒතර 30 60 කියලා කියන්නේ ඒ 60 කියන එක චන්ද්‍රට තේරුම් ගන්න බෑ. මොකද මේ කියන්නේ කියන එක 30 කියන්නේ 30යි. 60 කියලා වචනයක් නෑ. 60 කියලා වචනයක් තියෙනවා. බලමු. 30 என்ன சொல்றாங்க? என்ன சொன்னீங்க? என்ன சொல்றாங்க? මොනවද කියන්නේ? என்ன சொன்னீங்க? මොකද්ද කිව්වේ කියලා එයාගෙමුත් අහනවා. මේනකාගෙමුත් අහනවා என்ன சொல்றாங்க කියලා. එයා මොනවද කියන්නේ කියලා මේනකාගෙමුත් අහනවා. ඊළඟට ඒ එතන ඉන්න අම්මගෙමුත් අහනවා என்ன சொன்னீங்க? මොනවද කිව්වේ ඔයා? இது 30 ரூபாய் இது 60 ரூபாய். இது 30 ரூபாய் இது 60 ரூபாய். 60 ரூபாய். මේක 30යි මේක 60යි. දැක්කද? 30 60. 30 නම් හරි. 60 කියන්නේ කීයද? 60 රූපා. නෑ ඔය වගේම තමයි තව එකක් තියෙනවා දැන් අම්බසම් කියලා. අම්බසම් කියන්නේ තොන්න වගේ ඔය 60 කියන වගේ එකක් තමයි. 50 සදම් කියන එක තමයි අම්බසම් කියලා කියන්නේ. 50 සදම් අම්බසම්. 25 කියලා කියන්නේ 25 කියලා කියන්නේ 25 සදම් කියන එක තමයි 25 කියලා කියන්නේ. 725ට කියන්නේ 25. 25 සදම්. ඒක තමයි වචනේ. නමුත් කියන්නේ 25. අම්බසම් කියලා කියන්නේ 50 සදම් අම්බසම්. දැක්කද? ඒ වගේ තමයි අතන 60 කියලා කියන්නේ. 60 කියලා කිව්වහම ඒකේ වෙන වචනයක් තියෙනවා. වෙන තේරුම් එනවා. නමුත් මෙතනදි කියන්නේ නේද? 30 இது 60 කියලා කියන්නේ මේක 30යි මේක 60යි කියන එක තමයි 60 කියලා කියන්නේ. ඊට පස්සේ ආ ඒක පැහැදිලි කරලා කියනවා පස්සේ இது 30 ரூபாய் இது 60 ரூபாய். මේක රුපියල් 30යි මේක රුපියල් 60යි. 30 ரூபாய்க்கு வந்து 60 ரூபாய்க்கு. இது ஒன்று தாங்க 30 ரூபாய். 30 ரூபாய்க்கு ஒன்று தாங்க. 30ට එකක් දෙන්න. ඒ 30යි කියලා කිව්වට ඔක්කොම වැඩි කරන්න රුපියල් 7න් විතර වැඩි කරලා ගන්න. ඒ කියන්නේ එක්ස්චේන්ජ් දැන් අපි සල්ලි මාරු කරනවානේ. සල්ලි මාරු කරනකොට දැන් ඔය අපිට තියෙන දැන් ඉන්ටර්නෙට් එක ගහලා බලුවොත් එහෙනම් මේ දවස්වල පෙන්නයි 1.745යි 48යි ඔය වගේ ගණන් පෙන්නන්නේ. 1.750ට වඩා අඩුයි. සෝරි 3යි 3.750ට වඩා අඩුයි සාමාන්‍යයෙන් පෙන්නන්නේ. හැබැයි අපි එක්ස්චේන්ජ් කරන්න ගියාම තව අපිට ගාණක් යනවා. එතකොට ඒකට අපිට එක්ස්චේන්ජ් කරනකොට 1.785ක් 3.785ක් විතර වෙලා අපිට සල්ලි අපිට ඉන්දියන් සල්ලි වලට මාරු කරලා ගන්නකොට සමහරලාට. එතකොට ඒ ගාණක් ඇඩ්ඩෙන්න ඕනේ අපි මොකද ලංකාවෙන් යන අරන් යන සල්ලිනේ. ඒතර ඒ ගාණක් ඇඩ්ඩෙන්න ඕනේ. Okay, and then we will speak about lunch. Again, I will ask the same question. Okay, focus. சூடா இருக்கா? சூட ரஸ்னே. சூடா இருக்கு. ரஸ்னேට තියෙනවා. பச்சைல ஒன்னு போட்டே. இல்ல பச்சை வேணாம். දාන්න එයාගේ දෙමළ වෙනස්. දෙමළ අමුකෙම දාන්නද කියලා අහනවා. එයා වෙන වචනයක් කිව්වේ. පච්ච වෙන අමු එපා. පච්ච කියලා කියනවා කොළ පාටටත්. ඒ වගේම අමු ඒවටත් කියනවා පච්ච කියලා. පච්ච වෙන අමු එපා. දැන් මේ ඉන්දියාවේ දෙමළ භාෂාව හරි වෙනස්කම් ගොඩාක් තියෙනවා. පුදුමාකාර වේරියේෂන්ස් ගොඩක් තියෙනවා ඉන්දියන් දෙමළ භාෂාව.
කතා කරන්න ගියාම එක එක පළාත් වලට අනුව කතා කරන්න ගියාම හරි වෙනස්. දැන් චෙන්නයි වල කතා කරන භාෂාව නෙවෙයි චුට්ටක් අපි එතනින් කිලෝමීටර් 300ක් 300ක් යනකොට සම්පූර්ණ වෙනස් වෙන භාෂාව. ඊට පස්සේ කිලෝමීටර් 600ක් 700ක් යද්දි සම්පූර්ණ තව වෙනස්. ඒ වගේ අර ඒ පළාතෙන් පළාතට යනකොට හරිම වෙනස්. එහෙම ස්වභාවයක් எல்லாம் சரியா எங்களுக்கு கணக்கு பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். කණක පාගකරද නම් කොටම කස්ටම්. මට ගණන් බලන එක තමයි පොඩ්ඩක් අමාරු. ගණන් බෑ. ஹலோ தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஆ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தேங்க்ஸ் தேங்க்ஸ். பொதுவா ஆலயங்களுக்குள்ள போய் வீடியோ பண்ண விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பொதுவா ஆலயங்களுக்கு போய் வீடியோ பண்ண விட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். சாமானிய பொதுவா கேட்கிறேன். சாமானியம் பொதுவா சாமானியம் பொதுவே சாமானியம் ආලයங்களுக்கு உள்ள போய் கோவில் அசட்டு ගිහිල්ලා වීඩියෝ பண்ண விட மாட்டாங்க. වීඩියෝ කරන්න විட மாட்டாங்க. අතහරින්නේ නැහැ. වීඩියෝ කරන්න අතහරින්නේ නැහැ නෙවෙයි වීඩියෝ කරන්න දෙන්නේ නැහැ. வீடியோ பண்ண விட மாட்டாங்க. இங்க எப்படின்னு தெரியாது. என்ன நினைக்கிறேன் කියලා හිතනවා කියලා තමයි කියන්නේ. இங்க எப்படின்னு தெரியாது. මෙහෙ කොහමද කියලා දන්නේ. இவ்வளவு பெரிய இடம். இவ்வளவு பெரிய இடம். කොච්චර ලොකු තැනක්ද. මේ කෝවිලේ අස්සේ දැන් මේ ඉන්නේ. කෝවිල අස්සට ගියාම කොච්චර ලොකුද කියලා පේනව නේද? කියන්නේ මේ තව ගිහිලා නෙමෙයි යාලා මේ ඇතුළට ඇතුළට තැනම ඉන්නේ. டேங்கப்பா வந்ததுக்கு பிறகு ஒரு வித்தியாசமான உணர்வை தார ஒரு ஆலயமா இருக்கு. நல்லா இருக்கு. வந்ததுக்கு பிறகு ஆවට පස්සේ ஒரு வித்தியாசமான உணர்வு தார ஆலயம் இது. වෙනස් විදිහේ උනර්ව කියන හැඟීමක් දෙන ආලයම් එකක් තමයි ඒක. கோவிலක් තමයි. கோபுரங்கள் தான் பெரிய அளவுல பிரம்மாண்டமா இருக்கு. கோபுரம் தான் பெரிய அளவுல பிரமாண்டமா இருக்கு. கோபுரம் එක තමයි ஒரு උසර තියෙන කොටස තමයි හරි ලොකුවට තියෙන பிரமாண்டமா இருக்கு. பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த கட்டிடம் பெரிய பழைய கட்டிடமா இருக்கும். அவருடைய நான் நினைக்கிறேன் இந்த கட்டிடம் பெரிய பழைய கட்டிடமா இருக்கு. මම හිතන්නේ මේ බිල්ඩින් එක ගොඩක් පරණ බිල්ඩින් එකක් කියලා. அப்படிதான் இருக்கு பார்க்க. அதுல தன்மை அப்படிதான் இருக்கு பார்க்கிறதுக்கு. ඒකේ ස්වභාවය එහෙම තමයි. තන්මය කියලා කියන්නේ ස්වභාවය. ඒ වචනේ හොඳට මතක තියාගන්න. තන්මය. තන්මය කියලා කියන්නේ ස්වභාවය. அதுல தன்மை அப்படிதான் இருக்குது. ඒකේ ස්වභාවය එහෙම තමයි තියෙන්නේ. தன்மை ස්වභාවය. இந்த கோபுரம் இந்த பக்கமா உள் பக்கமா கோயிலுக்கு உள் பக்கமா இருக்கும்போது இன்னொரு வித்தியாசமான தோற்றமா இருக்கு. அழகா இருக்கு. தோற்றம் කියලා කියන්නේ පෙනුම. கோயில் இந்த கோபுரம் கோயிலுக்கு உள்பக்கமா பார்க்கும்போது இன்னொரு வித்தியாசமான தோற்றமா இருக்கு. கோவிலே ඇතුල් පැත්තෙන් බලනකොට මේ கோபுரம் එක දිහා වෙනම පෙනුමක් තියෙනවා. நாங்க கொழும்புலையோ அல்லது யாழ்ப்பாணமோ மட்டக்களப்போ திருகோணமலையிலோ இருக்கிற ஆலயங்களில் இருக்கிற அமைப்புகள்ல இருந்து நிறையவே வித்தியாசம். அமைப்புகள் කියන පිහිටීම. ලංකාවේ යාපනයේ මඩකලපුව ඒ වගේ පළාත්වල තියෙන කෝවිලක් අස්සට ගියාම ඒකේ තියෙන පිහිටීමට වඩා நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ගොඩාක් වෙනස්කම් තියෙනවා මේක. சமான ஒரு அமைப்பு. 80 ரூபாயாமா? என்ன பூ? நித்தியமல்லி. නිත්‍යමල්ලි කියලා කියන්නේ පිච්ච වර්ගයක්. නමුත් නිත්‍යමල්ලි කියලා නම. பேர் என்ன கூட? கார்த்தி. கார்த்தி தான் எங்களை வந்து அதாவது டி நகர்ல இருந்து கூட்டி கொண்டு வராரு. ஈஸியா கொண்டு வந்துட்டாரு. டி நகர்ல இருந்து கூட்டி கொண்டு வந்தாரு. டி நகர் වලින්දලා එකක නාවේ අපි නමුත් බොහොම හොඳින් එක්ක යනවා කියලා කිය. நாங்க 70 கிலோமீட்டர் வரணும் அப்படின்னு நினைச்சா ஆனா 70 கிலோமீட்டர் வந்ததே தெரியாது. அந்த அளவுக்கு 70 கிலோமீட்டர் வரணும்னு இருந்தது. 70ක් කිලෝමීටර් 70ක් ඉන්නවලු කියලා තිබුණා. නමුත් ඒ 70ව තේරුන්නේ නැහැ කියලා කියන්නේ.
பாதுகாப்பா அழகா கொண்டு வந்தாரு. பாதுகாப்பா அழகா கொண்டு வந்தாரு. பரிசம் பாதுகாப்புக்கே ආරක්ෂාව. පාදුගාපා ආරක්ෂිතව පරිස්සමෙන් අලහා ලස්සනට கொண்டு வந்தாரு එක්කගෙනාව. காஞ்சிபுரம் மாநகரம் ஒரு என்ன சொல்றது, ஒரு கிராமத்தோடு சேர்ந்த ஒரு சாயல் தான். பெரிய கிராமத்தோடு சேர்ந்த ஒரு சாயல் தான். තමත් එක්ක එකතු වෙච්ච මේකක් තමයි ස්වභාවයක් තමයි තියෙන්නේ. பிரம்மாண்டமான கட்டிடங்கள் இல்ல, ஆனா நல்ல பிரமாண்டமான கட்டிடங்கள் இல்ல, ලොකු ගොඩනැගිලි නැහැ. அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா அழகா இருக்கு பாக்குறதுக்கு. நம்ம லස්සනයි බලන්න. கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்து நகரத்தை மாதிரியான சாயல். கிட்டத்தட்ட හරියට යාපනයේ නගරේ වගේ තමයි පොඩ්ඩක් පේනවා. இருக்கு. எங்க பார்த்தாலும் கடைகள், சின்ன சின்ன ரோடுகள் எல்லாம் இருக்கு தானே. எங்க பார்த்தாலும் சின்ன சின்ன கடைகள், ரோடுகள், කොහේ බලුවත් පොඩි පොඩි කඩ, පාරවල්. அந்த நகரத்தினுடைய 10 மடங்கு பெருசு. ඒකට වඩා 10 ගුණයක් විතර 10 මඩංගු பெருசு. 10 மடங்கு பெருசு කියන්නේ 10 ගුණයක් විතර වැඩි. ஒரு யாழ்ப்பாணத்து நகரத்துல ලොකුයි. 10 மடங்கு பெருசா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவு சுத்த 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 கடைகளாகவே வந்துட்டு இருக்கு. அந்த அளவு பெரிய நகரம் வந்து. நிக்கட்டுமா? බලන්න එතන කියන්නේ නිකට්ටුමාම්. නිකට්ටුමාම් කියලා කියන නවතින්ඩලු. නිකට්ටුමාම්. නවතින්ඩලු. නිකට්ටුමාම්. නිකට්ටුමාම් කියන්නේ නවතින්ඩලු. බලන්න මේ වචනේ හැම දන්නේ නැතිව නම් ඒවා පොඩ්ඩක් ලියා ගන්න. සිංහලෙන් ගමන ලියා ගන්න. නිකට්ටුමාම්. පොහට්ටුමා යන්නලු. පොහට්ටුමාම් කියන්නේ යන්නලු. නිකට්ටුමාම් නවතින්ඩලු. ඉරුකට්ටුමාම් ඉන්ඩලු. නේද? சாப்பிடட்டுமாம் கண்ணலு. குடிக்கட்டுமாம் பொன்னலு. வரட்டுமாம் என்னலு. ඒ වගේ කියනවා. நாமளும் ஹெல்மெட் போடாம பைக்ல போய் பார்ப்போம். காஞ்சிபுரம் நகரத்துல ஹெல்மெட் போடாம பைக்ல. කාஞ்சிபுரம் நகரத்துல ஹெல்மெட் போடாம பைக்ல. காஞ்சிபுரம் நகரே ஹெல்மெட் නැතුව බයික් එකේ. நல்லாதான் இருக்கு. ஆனா கொஞ்சம் வெக்கையா இருக்கு. நல்லாதான் இருக்கு. හොඳයි. හොඳයි තමයි. ஆனா கொஞ்சம் வெக்கையா இருக்கு. நமக்கு ටිකක් රස්නේ. வெக்கை කියලා කියන්නේ රස්නේ. சூடு, வெக்கை, ඒ வெப்பம், ஒක්කොම රස්නේ කියන්නේ. எனக்கு என்னமோ அந்த தலையே இல்லாம போற மாதிரி இருக்கு பைக்ல. நாம எல்லாம் ஹெல்மெட் போடாம தலையே இல்லா மாதிரி இருக்கு. ඔළුව නෑ වගේ නිකන් මෙහෙම යනකොට. හෙල්මට් දාන්න තු යන්නේ නෑ අපි ලංකාවේ. ஓடினது இல்ல. ஆனா இப்ப எனக்கு என்ன தலையை விட்டு வந்த மாதிரி இருக்கு. தலைய விட்டு வீட்டை விட்டு வந்த மாதிரி இருக்கு. ඔළුව ගෙදර තියලා ඇවිල්ලා වගේ තියෙනවා. එයාට ඒ වගේ දැනෙන්නේ. ஸ்ரீலங்கால கம்பல்சரி ஹெல்மெட்டா? ஹெல்மெட் இல்லாம வண்டி வெளியே வர ஓடல, வெளியே எடுக்கிறாரு. ශ්‍රී හෙල්මට් කම්පල්සරි කියලා අනිවාර්යද කියලානේ. ඕඩේලාද දුවන්න බෑ. චන්ද්‍ර කියන දුවන්න බෑ. ඕඩේලාද வெளியவே எடுக்க இயலாது. එළියට ගන්නවත් බෑ හෙල්මට් නැතුව. අල්ලනවනේ. මේ ඉස්සරහින් නේද? ඒ ඉස්සරහින් එළියට දෙපැත්ත ඇත්තටම අල්ලනවා. ஹலோ, எப்படி இருக்கீங்க? பாப்பீங்களா? நன்றி நன்றி. பெரிய இடம் தான். நல்லா தான் இருக்கு. தோசை, வடை, இட்லி, இது வந்து பொங்கல், கேசரி. பொங்கல் கீனிக்கு நல்லா தான் இருக்கு. தோசை, வடை, இட்லி, இது வந்து பொங்கல். నేను බලන්න මේ පොංගල් කියන එක මේ පේන පොංගල් කියලා පෙන්නපු එකේ ගම්මිරිස්සට වගේක් තියෙනවා. පොඩි කොටසක් තියෙන. පොඩි කොටස තිබ්බට එතන පේනවා ගම්මිරිස්සට කීයක් තියෙනවද කියලා.
මේක තමයි පොංගල්. ඒ කියන්නේ පොංගල් වර්ග ගණනාවක් තියෙනවා. ඒ පොංගල් වල සක්කර පොංගල් කියන්නේ හකුරු දාලා හදන පොංගල් වලට සීනි දාලා නැත්නම් හකුරු දාලා හදන පොංගල් වලට. වෙල්ල පොංගල් කියලා කියන සුදුවට හදන පොංගල්. ඊළඟට කියනවා තව පාල් පොංගල් කියලා තියෙනවා. කිරි දාලා හදන පොංගල්. එතකොට මේකත් පොංගල් තමයි කියන්නේ. හැබැයි ඉන්දියාවේ මේ පොංගල් කියන එක ඇත්තටම හරි රහයි ඔය කෑම. ඒ කියන්නේ මේක හරියට කිරිබත් එකකට ගම්මිරිස් ඇටයි එම දාලා නිකන් පොඩි ටෙම්පරාදුවක් දැම්මා වගේ නිකන් අන්න ඒ වගේ රහක් තමයි එන්නේ. හරි රහයි. පොඩ්ඩයි කන්නේ පොංගල් එකකින් චුට්ටක් සාමාන්‍යයෙන් චුට්ටයි කන්නේ. ඒ වගේම අනිත් එක ඔය ඇඟිලි දික් කරගෙන ඉන්නේ කේසරි කියලා. කේසරි ඒක නිකන් එක එක වගේ හදන සව් වලින් ඒ වගේ එක එක හදනවා. ඒක ස්වීට් ඔය දැන් පෙන්නන එක ස්වීට් එකක්. ඒ ඩෙසර්ට් එකට කන්න එක තමයි ඩෙසර්ට් එකට ඒක ස්වීට් කේසරි. මේ ඉන්දියාවේ විශේෂයෙන් දැන් චෙන්නයි වගේ යනවා නම් කවුරු හරි අපිට මමත් යන්න යනකොට මට ගොඩ දෙනෙක් කිව්ව එකක් තමයි ඊළාවේ කෑම එහෙම කන්න එපා පරිස්සමෙන් අරගෙද මේකද කියලා මට ලොකු මේකක් කිව්වා. නමුත් ඇත්තටම මම ගිහිල්ලා සති දෙකකට වැඩි හිටියා ගත කරා ඒ ගිය පතාවේ මට මම හිටියේම දකුණු ඉන්දියාවේ මම හිටියේ කෑවෙම කඩින් ඉතින් කන්න උන්නේ නැහැ. අපි ගොඩක් දුරට ගෙවල් වලින් කෑව හරි අඩුයි. කඩ කෑම තමයි ගොඩක්ම කෑවේ. කිසිදු තැනකදී හැබැයි ඇත්තටම බඩේ මාරක්ක දෙයිනේ කියලා ආවේ නෑ. ඒ කියන්නේ අපිරිසුදුමත් නැහැ. සමහර අපිරිසුදු තැන් තියෙනවා. හැබැයි ඒක නමුත් සාමාන්‍ය කඩේකින් කෑවම යම් ක්වොලිටි එකක් තියෙනවා ඇත්තට මේ වගේ. හිතන තරම් ඉන්දියාව නෙමෙයි දැන්. අපි චුට්ටක් ඒක ඔළුවේ තියාගන්න එක හොඳයි. අපි සංස්කෘතිය දැනගන්න ඕනේ. ඔවුන්ගේ ආහාර රටාව. දැන් මේ බලන්න මෙතන තියෙනම ඔය පේන ටිකම මොනවද තියෙන්නේ කියලා බලුවොත් එimhe කීයක් ಜಾති කනවද බලන්නනේ. කීයක් ಜಾති තියෙනවද? මේ තැටිය ඇයි මෙහෙම පාර්ටිෂන් කරලා තියෙන්නේ? මේ තැටිය කන තැටියනේ. ඒක පාර්ටිෂන් කරලා තියන්නේ. ඒක තමයි ආහාර වල තියෙන විවිධත්වය. නේ කුළුඳු බඩේ එකක් තියෙනවා. තෝසයක් තියෙනවා. ඊළඟට ඔය මේ වාජනයක් තියලා ඔය හොදිත් එක්ක දාලා තින්නේ ඒක මිනි ඉඩ්ලි කියලා කියන්නේ. මිනි ඉඩ්ලි කියන්නේ ඉඩ්ලි වල චූටි ඉඩ්ලි එකක්. ඒක මේ හොද්දක් අස්සේ බහරලා තියෙන්නේ. ඒ හොද්දක් අස්සට ඔබලා ඒක අස්සට දාලා තියෙන්නේ. හොද්දට තමයි දාලා තියෙන්නේ. ඉඩ්ලි එක. ඒකට ඒක හොද්දත් එක කන්න තියෙන්නේ. ඊට පස්සේ ඒක පැත්තකින් තියෙනවා සාම්බාර් වගේ එකක්. අනිත් පැත්තෙන් තියෙනවා තේංගා චට්නි, පොල් චට්නි එකක්. ඊට පස්සේ පොංගල් පැත්තකින් තියෙනවා මේ තියෙන්නේ கேசரி. கேசரி இது வந்து சட்னி மாதிரி இதுவும் சட்னி தான். இது சாம்பார். சரியா தான் சொன்னீங்களா? சாம்பார் එකක් තියෙනවා, චට්නි වර්ග දෙකක් තියෙනවා. பேர்லாம் பேர்லாம் சரியா தான் இருக்கு. இட்லி இட்லிக்குள்ள அப்படியே சாம்பார் போட்டு மிக்ஸ் பண்ணிருக்காங்க. சின்ன இட்லி, மினி இட்லி. வாங்க வாங்க வாங்க. மிக பெரிய அளவுல வரவேற்கிறது தான் இங்க இருக்கிற ஒரு சிறப்பு. யாரு கண்டாலும் வரவேற்கிறது, පිළිගැනීම. வரவேற்பு කියන පුළුවන් පිළිගැනීම. வரவேற்கிறது නැත්නම් வரவேற்பு කියන පිළිගැනීම. යාර් කණ්ඩායම් කවුරු දැක්කත් හොඳ මේ පිළිගැනීමක් තියෙනවා. හැබැයි ඒක චෙන්නයි වල බලාපොරොත්තු වෙන්න බෑ. චෙන්නයි කියලා කියන්නේ කතා කරන්න දන්නේ නැති නගරයක්. වරෙන් ඵලයන් කියලා තමයි කතා කරන්නේ කස්ටමර්ස්ලට පවා. කඩේකට ගියත් වරෙන් ඵලයන් කියලා කතා කරන්නේ. බාපෝ එහෙම කතා කරන්නේ. හැබැයි ඒක චෙන්නයි වලින් එහාට ගියාම ඒක නෑ. එහෙම නෑ. මිනිස්සු හරි ෂෝක්. කේරළේ වගේ මිනිස්සු හරිම ෂෝක්. ලංකාවේ වගේ. හරිම හොඳයි. சிறப்பான ஒரு வரவேற்பு இங்க இருக்கு. பூமாலை வாங்க போறீங்களா? திரும்பவும் ஒரு மாலையா? இன்னும் ஒரு அழகான இடத்துக்கு வந்திருக்கோம். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்க போனாலும் அதாவது இந்த காஞ்சிபுரம் அப்படின்றது கோயில்களின் நகரம் அப்படின்னு சொல்ல. කාஞ்சிபுரம் කියලා කියන්නේ කෝවිල් නගරය කියලා කියන්නේ. කෝවිල් වල නගරය, කෝවිල් නගරය කාஞ்சிபுரம்.
කාංජිපුරම් සාරිද சொல்லப்படுது දන්න සාරි වලට නම් දරාපු තැනක්නේ எந்த பக்கம் போனாலும் கோயில்கள் தான், அதுவும் பிரம்மாண்டமான கோயில்கள். பாருங்க, கோயிலுக்கு உள்ளுக்கு வந்த பொண்ணு எப்படி நடக்கிறதுக்கெல்லாம் அந்த படங்கு மாதிரி விரிச்சிருக்காங்க. படங்கு மாதிரி வித்தியாசமா இருக்கு. පඩංගු වගේ දාලා තියෙන ගෝනි පඩංගු වගේ දාලා තියෙනවා කියලා කියන්නේ. ඒ රස්තේ ගල් තියෙන ඔය ගල් වල යන්න බෑ රත් වෙනවා. මේ ඒ විදිහට දැන් දාලා තියෙන රුවන්වැලි අර අන්න වලින් පැදුරු දාලා ගොතපු තියෙනවා නේ දැන් දාලා තියෙනවා. මම ගිය මාසේ යනකොට මම දැක්ක ගිය මාසේ මාත් ගියා. ගිය මාසේ ඉස්සෙල්ලා මාසේ කොහෙද? ඊළඟ මම දැක්ක මේ වගේම දාලා තියෙනවා නේද? මේ වටේට දාලා තියෙනවා නේ. ලනු පැදුරක්. නේද? නල්ලා දැන් මේ කෝවිල් වල මේ වගේ මේ අර තනිකර ගල්නේ තියෙන යට ගල් තියෙන. ගල් රත් වෙනවා 11 වගේනකොට ඉන්න බෑ යන්න බෑ. கிட்டத்துல போனீங்களா மிஸ் ருவன்வெளி சாயக்கு ஓ, உள்ளுக்கு வரும்போது மொபைல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நான் நினைக்கிறேன் வீடியோ எடுக்கலான்னு. சரி, முடிஞ்ச அளவு பார்ப்போம். எப்படி இருக்கீங்க ஐயா? உள்ளுக்கு வரும்போது ஃபோன் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. අතුලට එනකොට මොබයිල් ෆෝන් ඔෆ් කරගන්න කියලා කිව්වා. වීඩියෝ කරන්න දෙන්න ගන්න නැති ඒ වගේ කිව්වා. ඔයාගේ ෆොටෝ එකක් තියාගෙන ඉන්නවා කියලා කියන්නේ. உங்களோட போட்டோவா? அடேங்கப்பா. மிதுன் இங்க வாங்க. உங்களை மேக்கப் பண்ண இப்படித்தான். நான் மேக்கப் කරන්න මෙහෙම තමයි ඉන්නේ කියලා. அப்படித்தான் இருக்கு. பாத்தீங்களா? அதுதான். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கொடுப்புட. அண்ணா ஐயாவே சொல்லி இருக்கார். இந்த வாங்க ஐயா. வாங்க. அந்த கையில வலது கையில வாங்கணும். நன்றி ஐயா. மகாத்மியா. ஆஞ்சநேயர். இலங்கைக்கு முதல்ல வந்தவர். வாங்குவோம். வெளியில பாக்கக்குள்ள டக்குன்னு ஒரு சின்ன ஆலயம் மாதிரி இருக்கும். ஆனா இதுக்குள்ளுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணித்தியாலம் எடுக்கும் இந்த ஆலயம். එලියෙන් බලනකොට சின்ன ආලය மாதிரி தெரியுது. පොඩි දේවාලයක් කෝවිලක් වගේ තියෙන. නමුත් ඇතුළට වෙලා බලනකොට ලොකුට තියෙනවා කියලා කියනවා. உள்ளுக்கு சுத்தி வரதுக்கு. ஆமா, தரிசிச்சு வழிபாடுகள் எல்லாம் செய்து வாரத்துக்கு கிட்டத்தட்ட 2-3 மணித்தியாலத்துக்கு மேல எடுக்கும். அந்த அளவு பிரம்மாண்டமான ஒரு கோயில். அழகா இருக்கு கடைகள் பார்க்க. பளபளன்னு இருக்கு. இதெல்லாம் 20 ரூபாய். இது வந்து காஞ்சிபுரம் மல்லிமா, நல்லா இருக்கும் வாசனையா. காஞ்சிபுரம் மல்லி. குண்டு மல்லியோட பிரமாதம் இது. இது குண்டு மல்லி. குண்டு மல்லி விட பிரமாந்தமிடு இது. பிரமாந்தமிடு. குண்டு மல்லி වලට වඩා ගොඩක් හොඳයි කියලා කියන්නේ. காஞ்சிபுரம் மல்லி. காஞ்சிபுரம் பிச்சை. என்னது? காமாட்சி அம்மனுடைய அந்த இது பொறிக்கப்பட்ட காசு. காமாட்சி அம்மன் මේකට අදාළ කාසි වගේ පර්ස් එකේ තියාගත්තම හොඳයි කියලා කියනවලු. செப்பு காசு. இந்த காசு வந்து எனக்கு கொடுத்தார். அதாவது நான் நினைக்கிறது எல்லாமே நடக்குமாம், நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த பர்ஸ்ல வந்து வச்சுக்கொள்ள சொல்லி சொன்னாங்க. கோயில்களின் நகரமான காஞ்சிபுரம் நகரத்தை முடிந்த அளவு நாங்க சுத்தி பார்த்தோம். காஞ்சிபுரத்துல இன்னும் சுத்தி பார்த்தோம். පුළුවන් තරම් අපි ඇවිද්දා. පුළුවන් තරමට ඇවිද්දා. ஒரு முக்கியமான வேலங்களுக்கு இருக்கு. அது ரைட். சரி, එතකොට මේක කාஞ்சிபுரம் ගැන තමයි විස්තරය තිබුණේ. சரி, நல்லா ஒருக்கா பாருங்க බලන්න මේ වගේ වීඩියෝස් කීපයක්. ඒ වචන ගොඩක් අපිට තියෙනවා ඉගෙන ගන්නනේ. මොනවා හරි ඩවුට්ස් තියෙනවනේ මොනවා හරි අහන්න. අපි
ඊට පස්සේ සමගම මොන හරි ගැටලු තියෙනවා නම් අහන්න. නෑ වගේනේ. හරි. එහෙනම් අපි අදට සමගම இரவு வணக்கம். வணக்கம். சரி வணக்கம்.